stories and values exam romba nana edinil the MCQ test all of you have done so well ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் and அவசியம் இத சொல்லணும் ஏனா இந்த தடவை உங்க கிட்ட பிபிடி ஒண்ணும் இல்ல ரெஃபர் பண்றதுக்கு சோ கிளாஸ்ல வந்து அட்டெண்ட் பண்ணி அதுல இருந்து கத்துண்டு ரொம்ப நன்னா கிரேட்சிண்டு பண்ணிருக்கேன் சோ congratulations for that and one more thing is last time நீங்க ஒரு அசைன்மென்ட் சப்மிட் பண்ணீங்க அதை இன்னும் அடியன் அசஸ் பண்ணல by the next session அடியன் will assess that அந்த சீதை சொன்ன குட்டி கதை அங்கதான் நிறுத்தினோம்னு நினைக்கிறேன் இல்லையா ராமாயணத்தை அதோட நிறுத்தினோமா இல்ல அடுத்த ஸ்டோரி சொல்லிட்டோமா நம்ம லக்ஷ்மணன் பர்ணசாலை கட்டின ஸ்டோரியை கவர் பண்ணிட்டோமா பண்ணலையா ரொம்ப நாள் ஆயிடுச்சு யாருக்கு ஞாபகம் இருக்கு ஸ்ரவன் என்னம்மா அன்மியூட் பண்ணி சீதா சொன்ன கடையில தான் ஆதித்யா அன்மியூட் பண்ணோமா பண்ணலையா ஞாபகம் இல்ல இல்ல சரி போட்டோம் இப்போ சீதா சொன்ன குட்டி கதை ஞாபகம் இருக்கா ஏமா எனக்கு யார் சொல்றதுமே கேட்கல அடியன் பேசுறது கேக்குறதா நீங்க பேசுறது கேட்கல இப்ப கேக்குறது சோ சீதா சொன்ன குட்டி கதை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் சூப்பர் என்ன கதைமா வசுதா சொல்லு சொல்லு ராமர் வந்து காட்டு கிளம்பச்சு எடுத்துட்டு போயிருந்தார் அப்ப சீத்தை பார்த்துட்டு நீ காட்டுக்கு போறேன் காட்டுல வந்து இந்த மாதிரி ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது காட்டுனா சன்னியாசி மாதிரி இந்த ஆயுதெல்லாம் எடுக்காம தபஸ் பண்ணணும்னு சொன்னா அப்போ ராமர் சொன்னார் அண்ணா நான் வந்து என்னோட பக்தா அந்த ரிஷிக்கெல்லாம் நான் வாக்கு கொடுத்துட்டு நான் வந்து நான் வார்த்தையை மீற மாட்டேன் நான் எடுத்துட்டு போய் தான் ஆகணும்னு சொன்னேன் அப்போ சீட்டு சொன்னா நான் குட்டி கதை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கதை சொன்னா என்னன்னா ஒரு ரிஷி நல்லா தபஸ் பண்ணியிருந்த ஒரு நாள் நல்லா தபஸ் பண்ணிட்டு இருப்பார் எப்பவுமே அப்பப்போ மட்டும் சில பக்கத்துல இருக்கிற காய்கறிலாம் சாப்பிட்டு திருப்பிலே பண்ணிட்டு இருப்பார் அப்போ இந்திரன் வந்து பார்த்து தேவதாக்களை எப்பவுமே யாரும் நல்லா தபஸ் பண்ணா அதை கலைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதனால அந்த ரிஷி பண்ணச்சு அவன் வந்து இந்திரன் வந்து ஒரு வேற ஒரு கர்சன் மாதிரி வேஷம் போட்டு வந்து ஒரு கத்தி சூப்பரா தாக்கத்துக்கு நல்லா இருக்கிற கத்தி கொண்டு வந்திருந்தா அப்போ வந்து அந்த ரிஷிகிட்ட கேட்டா நான் வந்து மச்சினார் வீட்டுக்கு போறேன் ஆனா அங்க பார்த்தா அவன் எடுத்துருவா அதனால நான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போட்டுமான்னு கேட்டது இந்திரன் அப்போ வந்து அவர் சொன்னார் கொடுக்கலான்னு சொன்னார் அந்த ரிஷி அப்ப அப்படி கொடுத்துட்டு போனே அவர் போயிட்டு இந்திரன் அதுக்கப்புறம் அந்த ரிஷி அந்த கத்தியை வந்து நல்லா இருக்க பாக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணார் அப்போ வந்து பக்கத்துல இருக்கிற காயை அப்படியே கட் பண்ணேன் அது நல்லா கட் பண்ணிடுச்சு அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய காயை கட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் அதே நல்லா கட் பண்ணிடுச்சு எனக்கு கத்தி நல்லா இருக்கேன் பக்கத்துலேயே வச்சு தபஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்போ ஒரு பூனை வந்து அவர் மேல கொதிச்சுட்டு பக்கத்துல வாங்கிய பேசு அந்த பூனை நிறைய நாள் அதே பூனை அது பண்ணிருக்கு ஆனா இன்னைக்கு அந்த கத்தி பக்கத்துல இருக்குங்கிறதுனால இந்த கத்தி இருக்குல்லன்னு அது கொண்டுட்டு அதனால அவர் தப்பஸ்ல இருந்த எல்லா சக்தியும் பேச அவர் பாப்பா வந்துருக்கு. சூப்பர் கண்ணு ரொம்ப அழகா சொன்ன. அப்புறம் ஒன்னொன்னா வெட்ட ஆரம்பிச்சு மரத்தை வெட்டி மனுஷால வெட்டி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்படியே மாறி போயிட்டேன் இல்லையா? சூப்பர் கதை ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா சொன்னேன். எல்லா டீட்டெயில்ஸும் ஞாபகம் வச்சு இத்தனை நாள் கேட்டு சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப இந்த கதையில இருந்து என்ன மெசேஜ் சொல்ல பாக்குறா சீதை? அதை யார் சொல்றேன்?
வசுதா மெசேஜ் நீ கதை சொல்லிட்ட, மெசேஜ் இன்னொருத்தர் சொல்லிட்டோம். சொல்லுமா அடியன். என்ன வந்து சீதையோட இந்த கதையோட மெசேஜ் என்னன்னா, ராமர் வந்து முனிவர்கள் ஏன்னா வந்து சன்னியாசத்துல இருக்கும்போது இல்ல ராமர் வந்து சன்னியாசத்துல இருக்கணும், ஏன்னா வந்து முனிவர்கள் போல சாத்விகமா இருக்கணும். ஆனா ஆனா இது ஆனா வந்து சத்தியம் மாதிரி போது இருக்கக்கூடாது, அது மாதிரி சொல்றாரு. ஓகே. ராமர் இப்ப வனவாசத்துக்கு வந்திருக்கார், அதனால ரிஷிகள் மாதிரி தபஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தத்துவ புத்தியோட இருக்கணும். ஆனா கையில ஆயுதங்கள் இருக்கிறதுனால அவளுக்கு இந்த மாதிரி விபரீதமான எண்ணங்கள் தோன்றுறது. என்ன விபரீதமான எண்ணம்? இப்போ வசுதா சொன்ன இந்த கதை வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா வந்து என்ன அப்படிங்கறது சொல்லுது. எப்போ சீதை அந்த கதையை சொன்னா? காட்டு கிளம்பும் பொழுது சொல்லல, எந்த கான்டெக்ட் சொன்னா? ஏன் இது பெருமாள் கிட்ட சொன்னா? ராமர் வந்து வில்லும் அம்பும் வந்து எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு சொன்னாரு. வில்லும் அம்பும் எடுத்துட்டு போலான்னு எப்ப சொன்னார் ராமர்? காட்டு கிளம்பிருச்சுவா? காட்டுல ரிஷிகெல்லாம் வந்து நான் காப்பாற்ற போறேன்னு சொன்னேன். ரிஷிகள்லாம் வந்து ராமர் கிட்ட சரணாகதி பண்ணினான். எங்களை ரட்சிக்கணும், ராட்சசாலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டா, எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ற சமயத்துல ராமர் அவளுக்கு வாக்கு கொடுக்குற, நிச்சயமா உங்களை காப்பாத்துறேன், இது இந்த மாதிரி நீங்க வந்து கேட்கும்படியா நான் வச்சுக்கிட்டேன், உங்களை ரட்சிக்கிறது தான் என்னோட கடமை, நானே முன்னாடி வந்து சொல்லியிருக்கணும் சார், எங்க அப்பா காட்டுக்கு அமிச்சதே உங்களை எல்லாம் காப்பாத்துதான், அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்க வந்து கேட்கும்படியா நான் வச்சுட்டேனே, நானே இதை பண்ணிருக்கணும் முன்னாடி நின்று, அதனால நிச்சயமா உங்களை ரட்சிக்கிறேன், ராட்சசால எல்லாம் வதம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ ராட்சசால வதம் பண்றேன்னு சொன்னது சீதைக்கு அந்த சமயத்துல கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. விராட்டியோட கருணைய இது காமிக்கிறது. என்னதான் ராட்சசாலா இருந்தாலும் எதுக்கு இப்ப சம்ஹாரம்ங்கிறத அவாய்ட் பண்ணா பெஸ்ட் அப்படின்னு தாயார் நினைப்பாளாம். அதனால எதுக்கு சம்மரிக்கணும், இந்த சம்ஹாரம் பண்ணாம இருக்கலாமே அப்படின்னு தோன்றது. அதுக்கு வந்து சம்ஹாரம் பண்ணாம இருக்கலாமே அப்படின்னு தோன்றது. அதுக்கு டைரக்டா சொல்றதுக்கு அவ்வளவா சரியா இருக்காதுன்னு தோன்றது. ரொம்ப எட்டிகேட்ஸோட பழகுவா சீதாதேவி. அதனால டைரக்டா சொல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிய சொல்லி அதனுடைய மெசேஜ் மூலமா ராமர் கிட்டக்க இந்த விஷயத்த சொன்னான். சூப்பர். இது கதை. அது ராமர் என்ன பதில் சொன்ன? அது யாரு ஞாபகம் இருக்கு? வெயிட் பண்ணு, வேற யாராவது சொல்லிட்டோம். ராமர் என்ன பதில் சொன்னார்? அக்ஷரா சொல்லுமா. ஆனா என்ன ஆனாலும் நான் வந்து விட மாட்டேன். நான் லக்ஷ்மணா கூட விட்டுருந்தா, நான் சீதாவே விட்டுருந்தேன், ஆனா என் பிரதிஜையை விட மாட்டேன். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னமா. ரொம்ப கரெக்ட் தான் சீத்தை சொல்றது. ஆனாலும் என் பிரதிஜை எனக்கு முக்கியம், நான் உன்னை விட்டாலும் விடுவேன், உன்னை காட்டிலும் பிரியமான லக்ஷ்மணரை விட்டாலும் விடுவேன், ஆனா என் பிரதிஜையை விட மாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொன்னேன். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு எபிசோட் நடந்தது. அது நடத்தினதாதான் அடி எனக்கு ஞாபகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனிவேஸ் வில் கோ ஓவர் இட். இதுக்கப்புறம் வந்து இவெல்லாம் பஞ்சவட்டியில பர்ணசாலை அமைக்கிறா. பர்ணசாலை அப்படிங்கிறது அவளோட அந்த ஆசிரமம். ஆசிரமத்தை கட்டும் பொழுது கட்டுறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணர் பெருமாள் கிட்ட கேட்கிறார். லக்ஷ்மணர் கேட்கல, க்ஷமிக்கணும், ராமர் பெருமாள் கிட்டக்க, ராமர் லக்ஷ்மணர் கிட்டக்க சொல்றார், உனக்கு பிடிச்சா மாதிரியும் சீதைக்கு பிடிச்சா மாதிரியும் ஒரு இடத்த பார்த்து பர்ணசாலையை நீ அமைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணர் ரொம்ப எமோஷனல் ஆகி பெருமாள் காலில் விழுந்துடுறார். இந்த மாதிரி சொல்லிட்டேலே, நீங்க என்ன சொல்லணும், கிரியதாமிதி மாம்பத, இத பண்ணு அப்படின்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், உன்னோட சாய்ஸ் அப்படின்னா எங்கிட்டக்க நீங்க சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு கிங்கரனா தாசனா சேவகனா இருக்கேன், அதனால என்னுடைய ஸ்வரூபம் சித்திக்கிற மாதிரி எனக்கு நீங்க ஆக்ஞையிடணும், யூ ஷுட் ஆர்டர் மீ, யூ ஷுட் நாட் கம் அண்ட் டெல் மீ தட் டூ வாட் யூ லைக் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவ்வளோ தாசபாவம் சித்திக்கிற மாதிரி லக்ஷ்மணர் இப்படி சொன்ன உடனே ராமர் லக்ஷ்மணரை தூக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்போ சொல்றார், நீ
என்னோட அப்பாவா என் தம்பியான்னு எனக்கு தெரியல. பவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா त्वया புத்திரேன தர்மாத்மா நஸ்மித்த பிதாமம அப்படின்னு சொல்றார். நீ உன்னுடைய பாவம் செய்முறை இதெல்லாம் பார்த்தா எங்க அப்பா தசரதரே திரும்பி வந்துட்டாரோ அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேல பர்ணசாலையெல்லாம் அமைச்சா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒத்தி சேர்ந்தா. அவ யாரு? அவதான் சூர்பனகா. இந்த சூர்பனகா அப்படிங்கிறவ யாருமா சூர்பனகா? இப்படி ராவணனுடைய ராவணனோட தங்கை. வெரி நைஸ். ராவணனோட தங்கை சூர்பனகாவோட ஐடென்டிட்டி நல்லா தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். அவ அங்கேன்னு வந்தா, பார்த்தா ராமரை தூரத்துல இருந்து பார்த்தா, ரொம்ப அழகா இருக்கிற இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு தோணி போயிட்டு நேரடியா போய் கேட்கலாம் அப்படின்னு கேட்டா. கேட்ட உடனே அவ வேஷத்தை மாத்திட்டு போய் தான் கேட்டா. அழகான பெண்மணியாட்டம் போய் மாத்திட்டு கேட்டா. கேட்ட உடனே ராமர் தான் யாரு அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணாராம். ஏதாவது அவசியம் இருக்கா இந்த மாதிரி பண்றதுக்கு? யாரோ ஒத்தி எங்கேருந்தோ வரா, எப்பயோ கேக்குறானா அவர்கிட்டக்க நான் தான் ராமன், தசரதனுடைய மகன், எங்க அப்பா காட்டுக்கு அமிச்சு நான் இங்க வந்திருக்கேன், இவன் என் தம்பி லக்ஷ்மணன், இவன் மனைவி சீதை, எல்லா கதையெல்லாம் சொல்ற. ரொம்ப ஆர்ஜவத்தோட பேசுவார் ராமபிரான். ஆர்ஜவம்னா ருஜுத்தன்மை, அதாவது ஆல்வேஸ் ஆனஸ்ட், டிரான்ஸ்பரண்ட் ராமர். அதனால அந்த மாதிரி பேசிட்டு இருப்பார். இந்த சூர்பனகை கிட்ட கூட அந்த மாதிரி பேசினாராம். இவர் பேச பேச அவ கவனிச்சுட்டே இருக்கா. இவர் எவ்வளவு அழகா இருக்கார், எவ்வளவு நன்னா பேசுறார் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் இவளோட அபிப்பிராயத்தை அவ சொன்ன உடனே ராமர் சொல்லிட்டார், இல்லம்மா அது பாசிபிள் இல்ல, உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்கா, அதோ அந்த சீதை தான் என்னுடைய மனைவி, நான் ஏகபத்னி விரதன், நான் இன்னொரு பத்னி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னவர் சும்மா இருக்கலாமா? கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அதோ என் தம்பி லக்ஷ்மணன் வந்திருக்கான், அவன் மனைவியை கூட்டிட்டு வரல காட்டுக்கு, அவனவனா நீ கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்ன. இது ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட் அப்படிங்கறத நீங்க தான் எனக்கு சொல்லணும். அப்புறமா நான் இந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி தான். அவ லக்ஷ்மணன் போய் கேட்டா. லக்ஷ்மணன் என்ன சொன்னார் அவகிட்ட அப்படின்னு கேட்டா, பாருமா நான் யாருன்னு உனக்கு கண்ணால பார்த்தாலே தெரியறது. அப்ப லக்ஷ்மணன் ஏதோ அந்த ஹட்டோட ரூஃபை சரி பண்ணிட்டு இருந்தாரு, ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாரு அவர். நான் ஒரு வேலைக்காரன் அப்படிங்கறத என்னை பார்த்தாலே தெரியலையா உனக்கு? அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு ஒரு சுகமும் கிடைக்காது, நீயும் வேலைக்காரியா தான் வாழணும். அதனால எதுக்கு சுவாமியானா நீ போய் நாடணும், அதை விட்டுட்டு வேலைக்காரன் கிட்டக்க வரியே அப்படின்னு அவரும் சும்மா இல்லாம இப்படி சொல்லிவிட்டார். சரின்னு அவ திருப்பி ராமர் கிட்ட போய் கேட்டா. இப்படி மாத்தி மாத்தி இவ ரெண்டு பேரும் பந்தாடுறத பார்த்த உடனே அவளுக்கு கோவம் வந்துருத்து. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீதை தானே, அவ ஒத்தி இருக்காங்கிறதுனால தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, நான் போய் அவளை உடனே விழுங்குறேன் அப்படின்னு போனா. அப்போ லக்ஷ்மணர் அவளோட கொடி மூக்கும் காது இரண்டும் அறுத்தெறிஞ்ச, அப்படி கத்திய தூக்கி போட்ட, காது மூக்கு எல்லாம் கட்ட எடுத்து அப்படியே ப்ளீடிங் நோஸ் இயர்ஸோட அவ கிளம்பி ஓடி போயிட்டா காட்டுக்குள்ள. இதுதான் நடந்தது. இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் உங்களுக்குலாம். இப்ப ஆண்டாள் இருக்கா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டாள் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆண்டாளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். சூர்பனகை அதுதானே ஆசைப்பட்டா. சூர்பனகை மட்டும் வேற ஏதாவது ஆசைப்பட்டாளா? பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. சோ வாட் இஸ் ராங் இன் தட்? அவளுக்கு ஏன் இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சது? ஒரு நிமிஷம் ஸ்டோரி தான் ரொம்ப தேவை. ஏன்னா அப்பதான் ராவணனெல்லாம் டிஃபீட் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ணவே முடியாது. ஓகே ஓகே, பிரகலாதர் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கலாம். வேற எனி அதர் ஆன்சர்? அடியன் ஷான்ஸ் தான் அடியன். சொல்லுமா ஷவன். அடியன் சூர்பனகாக்கு ராமர் அடியன் என்ன ஆண்டாளுக்கு ஆண்டாள் is fine being like one of his wives, but she wants Rama to be only her wife, sorry, her husband. Okay, that's one nice point. அது நான் வச்சுக்கலாம். சுதா கேஷவ் சொல்லிட்டு அப்புறம் நீ சொல்லு. கேஷவ் சொல்லுமா. ராமர் கிட்ட அபச்சாரப்பட்டாளா? சரி ஓகே, அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். வசுதா உன்னோட ஆன்சர் என்ன?
என்னன்னா சூர்பனகாக்கு வந்து சீதை வேண்டாம், ஆனா ராமர் மட்டும் வேணும். ஆனா அதே மாதிரி ராவணனுக்கு சீதை மட்டும் வேணும், ஆனா ராமர் வேண்டாம். ஆனா விபீஷணன் மாதிரி 2 பேரும் விரும்புறதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ஏன்னா சூர்பனகா வந்து சீதையை ஹார்ம் பண்ண போனோம். சூப்பர், நல்ல காலக்ஷேபம் கேக்குறாங்க குழந்தைங்க, ரொம்ப சூப்பர். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். எனி அதர் ஆன்சர்? அடியன் விஷ்ணுவர்தன். அடியன் விஷ்ணுவர்தன் சொல்லுமா. கடைசியில அவ சீதையை தொடர வரைக்கும் பெருமாள் வந்து ஒரு காமா ஜஸ்ட் ஒரு இதுவா பண்ணியிருந்தார். கடைசியில அவ சீதையை தொடர்ச்சிதான் ஒரு லக்ஷ்மணருக்கும் கோவம் வந்து இதுவா சரி. சோ தாயார்ட்ட அவதாரம் பட்டா. அதுதான் பாயிண்ட். ஓகே, அவனிஜா சொல்லு. அடியன் ஆண்டாள் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனா இந்த சூர்பனகா சும்மா இல்லாம யாரோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. அடியன் she didn't have the right motive behind asking for Rama. ஓகே, நைஸ், குட் பெர்ஸ்பெக்டிவ். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றேன், நிறைய கத்துக்க கிடைக்கிறது. அடியன் இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். எனிபடி எல்ஸ்? இந்த ஆர்டர்ல சொல்லுங்க. அமிர்தா சொல்லுங்க. பாயிண்ட்க்கு சுந்தரதான் நினைச்சேன் அடியன். சூர்பனகைக்கு கரெக்ட் மோட்டிவ் இல்ல அடியன். அவ பார்த்துட்டு ராமர் வந்து இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்ட்டு கல்யாணம் முடிக்கணும்னு சும்மா அப்படியே நினைச்சா. பட் ஆண்டாள் வந்து அது பக்தியோட கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சதுனால பெருமாள் அது வந்து அனுகிரகம் பண்ணேன். ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது என்ன ஸ்ரீராமன்? ஆமா, என்ன ஸ்ரீராமன்? அசுர குலத்துக்கு she belong to அசுர குலம் அடியன். அதனால வேண்டாம் அப்படின்னு. ஆமா, சரி, ஒரு நிமிஷம் கண்ணா, பிரகலாதன் திரிவிக்ரமன், மாலோலன், பிரகலாதன். திரிவிக்ரமன் சொல்லுவோம் ஆன்சரை. அப்ப அன்மியூட் பண்ணியே. அடியன் ஆண்டாள் வந்து பக்தியோட பண்ணா. அவர் வந்து ஆண்டாள் வந்து தனக்கு வேணும்ட்டு பண்ணல, பெருமாளோட ஆக்ஞையினால பண்ணா. கைங்கரியம் பண்ணிண்டா. கைங்கரியம் பண்ணணும்ன்றதுனால அவ நினைச்சு கல்யாணம் பண்ணிண்டா. ஆனா சூர்பனகா அந்த மாதிரி பண்ணல. ஓகே, சூப்பர். பிரகலாதன் மாலோலன் நீங்க, அதுக்கப்புறம் பிரகலாதன். தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக கைங்கரியம் பண்றதுக்காக ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனா சூர்பனகை சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக அழகா இருக்காது அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஓகே, சூப்பர். சோ பேசிக்கலி அவனிஜா, அமிர்தா, மாலோலன், திரிவிக்ரமன் எல்லாருமே பிரகலாதன் சொல்றாங்கண்ணா. அடியன் சூர்பனகா வந்து தாயாரை ரிமூவ் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணி கல்யாணம் பண்ண பார்த்தா அடியன். ஆனா ஆண்டாள் வந்து தாயாரோட சேர்ந்து கல்யாணம் பண்ண பார்த்தா அடியன். அதனாலதான் ஆண்டாள் வந்து கல்யாணம் பெருமாளோட பண்ணா. ஓகே, சூப்பர். சோ பிரகலாதவர்தன், வசுதா, ஸ்ரவன் நீங்கள்லாம் ஒரு லைன் ஆஃப் தாட் இருக்கீங்க. லைக் பெருமாளையும் தாயாரையும் பிரிக்காம இருக்கணும். பிரிக்கணும்னு பார்த்தா காரியம் ஆகாது. அதுதான் நீங்க சொல்றீங்க. சூப்பர். விஷ்ணுவர்தன் பாயிண்ட், தாயார்கிட்ட அபச்சாரப்படுற வரைக்கும் காத்துட்டு இருந்தா அப்படிங்கிறது. ஓகே, கேசவ் நீ என்ன சொன்ன? எனக்கு மறந்து போயிடுது. என்ன சொன்னியே நீ? வேற ஏதோ ஒண்ணு சொன்ன இல்ல? என்ன சொன்ன நீ? தாயார்கிட்ட அபச்சாரப்பட்டதுனால சொன்னேன். அபச்சாரப்பட்டது. ஓகே, நீ விஷ்ணுவர்தனும் கேசவும் ஒரே விஷயம் சொன்னீங்க. சூப்பர். சோ 3 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. எல்லாமே ரொம்ப கரெக்ட். யாரு? சர்வஜித். அடியன் ஆண்டாள் எமோஷனலி கனெக்ட் ஆயிடுது பெருமாள் கூட. அப்படியே ரொம்ப பக்தியோட உருகி திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எல்லாம் பாடுதா. அதுக்கப்புறம் இந்த சூர்பனகா ஒரே ஒரு லுக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, சோ ஆண்டாளுக்கு பக்தி இருந்தது, இவளுக்கு இல்ல அப்படிங்கிறது உன்னோட பாயிண்ட். சிமிலர் டு வாட் அமிர்தா, அவனிஜா, அப்புறம் வேற யாரு, மாலோலன், இவெல்லாம் சொன்னதுதான். ஓகே, சூப்பர். எல்லாருமே ரொம்ப அழகா சொல்லுங்க பாயிண்ட். மெயின்ல இது ஒரே பாயிண்ட் இருக்கு, யாராவது சொல்வேலான்னு பாக்குறேன். வேற எல்லாமே கரெக்ட், எல்லாம் சூப்பர்லி பர்ஃபெக்ட்லி ரைட். ஸ்ரீனிகா.
and Shravan. Yes. Sharon, again, I feel that ஆண்டாள் வந்து அவங்க வந்து அந்த நிறைய பெருமாள் நிறைய பக்தி பண்ணிட்டு and she kind of earned her spot மாதிரி. whereas இப்ப சூர்பனகாவை சும்மா பார்த்துட்டு அப்படியே போய் கேட்கிறேன் and she didn't want to earn her spot with Perumal. She didn't want to do கைங்கரியம் and she didn't do the required கைங்கரியம். earn her spot. Awesome. So similar to the lines of what Malolan and Amrita and all said. பட் ரொம்ப அழகா ஒருத்தரும் டிஸ்கிரைப் பண்ற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. மாலோலன் சொல்றச்சே தர்மத்தை அனுஷ்டிச்சா ஆண்டாள், இவ சுகத்தை தேடினா அப்படின்னு சொன்ன. நீ வந்து ஏர்னிங் தி ஸ்பாட், அதாவது கைங்கரியத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொன்ன. ரொம்ப அழகா சொல்றேன்மா. ஸ்ரீராமன் சொல்லு, வசுதா சொல்லு, அப்புறம் ஸ்ரீராமன், அப்புறம் ஸ்ரீராமன் ஒரு நிமிஷம். வசுதா நீ சொல்லுமா. ஆண்டாள் வந்து நப்பின்ன பெர்மிஷன் கேட்டுட்டு கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா. ஆனா சூர்பனக்கு வந்து யாருமே பெர்மிஷன் கேட்காம அப்படியே போய் கேட்டா. ஓகே, சூப்பர். பர்மிஷனோட காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்ற. சூப்பர். ஸ்ரீராமன் சொல்லுமா. அடியன் ஆண்டாள் என்ன அடியன் கைங்கரியம் என்ன பண்ணிட்டு இருந்தா அடியன், அது பெருமாள் பார்த்தா அடியன். ஸோ அடியன் அப்புறம் வந்து பர்மிஷன் கேட்டா அடியன். ஸோ அடியன் நல்ல அவ நல்லா கைங்கரியம் என்ன பண்ணி இது பண்ணறதுக்காக தான் பெருமாள்கிட்ட போன அடியன். ஆனா வந்து அடியன் சூர்பனகா வந்து அடியன் அவளோட மோட்டிவ் நன்னால அப்புறம் அடியன் பெருமாளுக்கு தெரிஞ்சு போயிடுது அடியன். பெருமாள்கிட்ட அடியன் உள்ளூரா இருக்கும் உண்டு அடியன். பார்க்க முடியும் அடியன் தட் இவா சுரன் இவா நல்ல குணத்தோட வந்திருக்கா, இவ கிட்ட குணத்தோட வந்திருக்கான். ஓகே, சூப்பர். பேசிக்கலி எண்ணம் சரியில்லை அப்படிங்கிறது. ஓகே, வக்குலஸ்ரீ நீ அவன் மீட் பண்ணி மாலன் ஒரு நிமிஷம். ஆஃப்டர் வக்குலஸ்ரீ சொல்லுமா. சூர்பனகா வந்து கொஞ்சம் செல்ஃபிஷா எனக்கு மட்டும்தான் ராமர் வேணும், சிவன் ட்ரை டு கில் ராமா, ஏன்னா சீதா சிவன் ட்ரை டு கில் சீதா, ஏன்னா she didn't want anyone else to have Rama. ஆனா ஆண்டாள் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் அடையணும், பெருமாள் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஸோ she was not selfish. Super. I think Shravan also said something similar. Super, very nice, well expressed also. உங்களோட தாட்ஸ் நீங்க எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. மாலோலன் வேற ஏதாவது சொல்லணுமா உனக்கு? அடியன் ஏன்னா அடியன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா இன்னொரு காரணம் என்னன்னா சூர்பனகே வேஷத்தை போட்டுன்னு வந்தா. வேஷத்துல இருக்க சோகமஸ்து சசனேஜ் எப்படி இருக்கேன்னா நான் அதே அந்த ரூபத்திலேயே நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன் வேஷத்து போட்டுன்னு வந்தா, அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே, பாயிண்ட். வேஷம் அவளோட வெளியே உள்ளேயும் அவ வந்து மனசு சுத்தமா இல்ல, அந்த மாதிரி சொல்ற. ஓகே, சூப்பர். அடியன் ராமருக்கு வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணணும். அதுக்கு சூர்பனக வழியா பண்ணாக்க கண்டிப்பா ராமரை வந்து பாக்கறச்சே சீதைய புடிச்சுன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு அவர் வந்து முடியாதுன்னு சொன்னார் அடியன். ஓகே, கதை பேசிக்கலி ப்ரொசீட் ஆகணும்னா இந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு சொல்ற. ஓகே, தட் இஸ் ஆல்சோ தேர். சூப்பர். எல்லாருடைய கருத்தும் ரொம்ப சூப்பரா இருந்தது, எல்லாமே கரெக்ட் தான். வேற ஏதாவது இருக்கா? ஸ்ரீமானந்தன் சொல்லுமா. Again, because Shurpanakha was jealous over Sita. Okay, jealous over Sita, tried to harm Sita. தாயார போய் நம்ம ஏதாவது அபச்சாரப்படணும்னு பார்த்தாலோ, தாயாரையும் பெருமாளையும் பிரிச்சு செய்யணும்னு பார்த்தாலோ கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல கதி கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வசந்த தாற்பயம். ரொம்ப நன்னா சொல்லியிருக்கேன். விஷ்ணுவர்தன் சொன்ன பாயிண்ட் ரொம்ப நன்னா சொல்லியிருக்கேன். எல்லாருமே வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிரஸ்ட், ஆல் ஆஃப் யூ. வெரி கரெக்ட் ஆல்சோ. எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்ட் தான். இதுல ஒரே ஒரு அடிஷன் மட்டும் அடியன் பண்றேன். அது என்னன்னு கேட்டா, யாராவது சொல்ல போறீங்களா? ஸ்ருதி சொல்லு. சொல்லு கண்ணா. சூர்பனகா கிட்ட வந்து ராமர் வந்து நீ போய் லக்ஷ்மணா பாருன்னு சொன்னோடனே போயிட்டு லக்ஷ்மணா பார்த்ததுனாலயோ அடியன் கிட்ட வந்துட்ட நீ பாயிண்ட்டுக்கு. அதுதான் விஷயம். அதாவது ஆண்டாள் எப்படி இருந்தாள்னா, ஆண்டாளோட அடியன் கம்பேரிசன் சொன்னேன். அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, ஆண்டாள் சொன்ன வார்த்தை மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன். அதாவது
பெருமாளை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்தா. அதனால ஏகாகிர சித்தத்தோட பெருமாளே வேணும், பெருமாளை தவிர வேற யாரும் வேண்டாம் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தா. ஆனா சூர்பனகைக்கு அந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் இல்ல. ராமர் லக்ஷ்மணர் கிட்ட போனா லக்ஷ்மணர் திருப்பி ராமர்கிட்ட போறா. அந்த மாதிரி அவளுக்கு உண்மையான பக்தியோ, அதாவது அது மூடத்தனமான பக்தியா இருந்தா கூட பரவாயில்ல, பெருமாளை தவிர வேற யாரும் நம்பலன்னா பெருமாள் காப்பாத்துவார் நிச்சயமா. ஆனா இவளுக்கு அந்த சஞ்சல புத்தி இருந்தது. சஞ்சல புத்தி இருந்ததுக்கு காரணம் நீங்கெல்லாம் சொன்னதுதான். அவ கைங்கரிய ருச்சியோட தர்மத்துக்காக எல்லாம் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல. அவ ஏதோ சௌக்கியமா இருக்கலாம், அழகா இருக்கார் அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. சோ அவளோட எண்ணம் தூய்மையா இல்ல. தூய்மையா இல்லாததுக்கு வெளிக்காட்டா அவ யார வேணா ஓகே ராமனும் நன்னா இருக்கார், லட்சுமணனும் நன்னா இருக்கார், இவர் இல்லைன்னா அவர் ஓகே அப்படின்னு நினைச்சா. அதனால அவளுக்கு அந்த கன்விக்ஷன் இல்லாததுனால அவளுக்கு பெருமாள் கிடைக்கல. பெருமாளையே அவன் ஆடினாலும் சரியான விதத்துல நாடல. தாயாரோட சேர்ந்து நாடணும்னு நினைக்கல, தாயார தள்ளி வச்சு நாடணும்னு நினைச்சா, தாயார துன்புறுத்தணும்னு நினைச்சா, பெருமாள் மட்டும் வேணும்னு நினைக்கல. இந்த எல்லா காரணங்கள்னாலையும் சூர்பனகைக்கு பெருமாள் கிடைக்கல ஆச்சு. இவ கிளம்பி போனா எங்க போனான்னு கேட்டா, ஜனஸ்தானம்னு ஒரு இடம் இருக்கு. இவெல்லாம் பஞ்சவட்டியில தான் இருந்துட்டு இருக்கா. பஞ்சவட்டியோடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல, அதாவது ஒரு காட்டினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இவ இருக்கா. அந்த காட்டுக்குள்ள இவ போனா. அங்கதான் இவளுடைய கசின்ஸ் எல்லாம் இருக்கா. கரன், தூஷணன், திரிஷிரஸ் அப்படின்லாம் பல ராட்சசர்கள். இவாள்லாம் கசின் முறை ராவணன் சூர்பனகைக்கலாம். அந்த கரன் கிட்டக்க போய் இந்த சூர்பனகா அழுதுண்டே சொல்றாளாம். எப்படி அழுதுண்டே சொன்னா, எப்படி சொல்லியிருக்கணும், அவ ராமன் அப்படின்னு ஒரு துஷ்ட பையன் இருக்கான், அங்கேன்னு வந்திருக்கான் பாரு, எப்படி என்னோட காதையும் மூக்கியும் இந்த மாதிரி அறுத்தெரிஞ்சிருக்கான் பாரு, அவனை போய் ஒழிக்கணும் அப்படின்னு அவ சொல்லல. அவ என்ன சொன்னா தெரியுமா? தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாக்ஷௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரௌ அப்படிங்கிறா. எப்படி இருக்கார், அப்படி இருக்கா இவ ரெண்டு பேரும், ராமலட்சுமணன் ரெண்டு பேரும் சொல்றா. அப்படியே இளமையோட, அழகான ரூப சம்பத்தியோட, சுகுமாரமான திருமேனியோட, மகாபலசாலிகளா, புண்டரீக நயனத்தோட இவ்வளவு ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணி சொல்றா கரண் கிட்டக. யார் இவளை இவ்வளவு காயப்படுத்திருக்காளோ அவளை பற்றி பேசும்பொழுது அந்த அழகு அவளுக்கு ஞாபகம் வருதாங்க. பெருமாளுடைய அழகு அத்தகையது அப்படிங்கறத ரொம்ப அழகா காமிக்கிறார் வால்மீகி பகவான். சோ இந்த மாதிரி சொல்லி, என்ன இந்த மாதிரி பண்ணிவிட்டா, நீ போய் பழி வாங்கணும் அப்படின்னு அது மட்டும் அப்புறம் மாத்தி சொல்லிட்டா. பழி வாங்கணும் அப்படின்னு ஆவேசத்தோட சொன்னான். சரி, இந்த கரந்தூஷன் எல்லாம் பார்த்தான், என்ன ஏதோ 2 மனுஷா தானே, ஒரு 14 ராட்சசாலை அனுப்புவோம் அப்படின்னு முதல்ல வெறும் 14 ராட்சசாலை தான் அமிச்சாலாம். அமிச்ச உடனே ராமர் பார்த்தார், சரி யாரோ வந்துட்டு இருக்கா, சண்டை போட தான் வரான்னு தெரிஞ்சு போச்சு. போனார், கடகடன் காரியத்தை முடிச்சு திரும்பி வந்துட்டார். 14 ராட்சசர்கள் ஒரு க்ஷணத்துல போயிட்டா. அவ போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே, அந்த செய்தி தெரிஞ்ச உடனே கரனுக்கு கோபம் வந்துடுது. ஆஹா, இவன் சாதாரண ஆசாமி இல்ல போல் இருக்கே, படையோட கிளம்புவோம் அப்படின்னு 14,000 ராட்சசர்கள் ஆயிடுச்சுண்டு கரன், தூஷணன், திரிஷிரஸ் எல்லாரும் கிளம்புறா. அந்த கரன் அப்படிங்கிறவன் எப்படி இருந்தான், தூஷணன் அப்படிங்கிறவன் எப்படி இருந்தான், திரிஷிரஸ் அப்படிங்கிறவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா கொடுக்குறார் ரகுவீர கத்தியத்துல. இப்ப நம்ம ரகுவீர கத்தியமும் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால அடியன் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் இங்க கவர் பண்ணல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த 14,000 ராட்சசர்கள் கூட்டத்தை பெருமாள் ஒத்தரா நின்று சமாளிச்சு. லக்ஷ்மணரத்தை துணைக்கு கூட்டின்னு போல. அவர் என்ன சொன்னார், லக்ஷ்மணா நீ சீத்தையை வச்சுண்டு ஒரு இடத்துல ஒரு குகைக்குள்ள இருக்க சொன்னார். அவ 2 பேரும் இங்கேருந்து நீங்க யுத்தத்தை பார்த்துருவோம், 2 பேரும் ஜஸ்ட் வாட்ச் மீ ஃபைட் அப்படின்னு விட்டார். கூட வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விட்டார். ஏன் பெருமாள் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா, 6 மணி பூ இப்ப கொஞ்ச நாயில சண்டை போடுறார். என்னமா சண்டை போட்டார்ப்பா, ஆஹா, இந்த மாதிரி சண்டை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. 14 சஹஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஹதான் ஏகேன ராமேண மனுஷேன பதாதினா. ஒரு பதாத்தியா இருந்துட்டு, அதாவது கால்நடை வீரனா இருந்துட்டு, இன்ஃபேன்ட்ரியில இருந்துட்டு, தட் மீன்ஸ் விதவுட் ஹேவிங் ஹார்ஸ், எலிஃபென்ட் ஆர் சேரியட். சண்டைக்கு போனோம்னா அந்த காலத்துல எல்லாம் ஹார்ஸ், எலிஃபென்ட், சேரியட் எது மேலேயாவது போவா, இல்லைன்னா ஃபுட் சோல்ஜர்ஸாவும் போவா. இவர் ஃபுட் சோல்ஜர் தான், வெறும் வாகனம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் மட்டும் பதாத்தி அப்படின்னா அந்த இன்ஃபென்ட்ரியில இருக்கிறவர்னு அர்த்தம், ஃபுட் சோல்ஜர் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி போயிருக்கார். அவர் ஒத்தர் இந்த 14,000 ராட்சசர்களையும்
ஒரு யானை போய் கோரை காட்டுல அட்டகாசம் பண்ற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்னு சுவாமி தேசிகன் பாடுறார். அந்த டீடைல்ஸ்லாம் அங்க பார்க்கலாம். அனாயாசமா பேசிக்கலி யானை போய் இப்படி ஒரு ஃபீல்ட மெதிச்சுதுன்னா எப்படி இருக்கும்? ஹவு ஈஸிலி கேன் an elephant do it? அந்த மாதிரி பெருமாள் 14,000 ராட்சசாச அட் ஒன் கோ பண்ணினார். எத்தனை நாழிகையில பண்ணினார் அப்படின்னு கேட்டா 1.5 முகூர்த்தத்துல பண்ணினாராம். 3 கடிகையில பண்ணினார் அப்படின்னு வியாக்கியானங்கள் எழுதுறா. அதுல 1.5 முகூர்த்தம் அப்படின்னு சொல்றா. ஒரு முகூர்த்தங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வச்சுக்கலாம், 45 to 48 மினிட்ஸ். ஸோ 1.5 முகூர்த்தங்கிறது about an hour. within an hour's time 14,000 ராட்சசாச பெருமாள் அசகாய சூரனா அனபாய சாகசனா இருந்து ஜெயிச்சார். இத பார்த்துட்டு இருக்கா சீதாதேவி. பார்த்துட்டு இருந்தவளுக்கு சந்தோஷம் தாங்கலையா. பெருமாள் அப்படி வர சண்டை முடிச்சுட்டு வந்தவர் இங்க வரட்டும், அவ கிட்டக்க வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாம சீதாதேவி ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணிட்டா பெருமாள். அது எப்படி வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு, அதுக்குதான் அதை பாக்குறோம் நம்ம. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மஹர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் ராமாயணத்துல. இதுல ஒரு பதத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் ஒரு விஷயத்தை குறிக்கிறது. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம், சத்ருக்களை ஒழிச்சவர், சத்ருக்களை ஒழிச்ச அந்த ராமனை பார்த்து, மஹர்ஷீணாம் சுகாவகம், மகரிஷிகளுக்கு சௌக்கியத்தை அளித்த அந்த ராமனை பார்த்து, பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, ரொம்ப சந்தோஷம் அடைந்த வைதேகி அப்படிங்கிற சீத்தை தன்னுடைய பர்த்தாவை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள். ஓகே, ராமரை போய் கட்டின்ட்டா சீதாதேவி. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, இது திரேதா யுகம், ஓல்டன் டைம்ஸ். இந்த மாதிரி எல்லாம் போய் பப்ளிக்கெல்லாம் ஹக் எல்லாம் பண்ண மாட்டா யாரும். ஆனா இந்த வைஃப் போய் அவளோட ஹஸ்பண்ட பப்ளிக்கா எல்லா மகர்ஷிகளும் பார்த்துட்டு இருக்கிறச்சே அவ ஆலிங்கனம் பண்ணிண்டா பெருமாளை. இது எதுக்காக பண்ணிண்டா அப்படின்னு கேட்டா, இதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சந்தோஷம், சத்ருக்களை எல்லாம் இவர் சம்ஹரிச்சு விட்டார், சத்ருஹந்தாரன் இவர் இருக்கார் அப்படிங்கறதுல இவளுக்கு சந்தோஷம். மகரிஷிகளுக்கு சௌக்கியத்தை கொடுத்தார் அப்படின்னு இவளுக்கு சந்தோஷம். அதனால ஆலிங்கனம் பண்ணிண்டா, அந்த சந்தோஷத்தை காண்பிக்கிறதுக்காக ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இப்பதானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த செஷனுடைய ஆரம்பத்துல, சீதைக்கு ராட்சசர்களை சம்ஹாரம் பண்றதுல அபிப்பிராயம் கிடையாது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அப்படி இருக்கிறச்சே அந்த மகரிஷிகளுக்கு சௌக்கியம் கொடுக்கறதுக்கு என்னதான் இருந்தாலும் 14,000 பேரை சம்ஹாரம் பண்ணியிருக்காரு. வாட் எவர் இட் இஸ், அது ஒரு ஹத்யா தானே அப்படின்னு அவளுக்கு மனசு கலங்கி இருக்கணுமா இல்லையா? சாதாரணமா பார்த்தா இருக்கணும் தான் நம்மளுக்கு தோணும். ஆனா சீதை கொஞ்சம் கூட வருத்தமே படல. ஏன்னு கேட்டா, எல்லா மகரிஷிகளுக்கும் சௌக்கியம் கிடைச்சுடுத்து அப்படிங்கிறா. எந்த மகரிஷிகளுக்கெல்லாம் சௌக்கியம் கிடைச்சது? எந்த மகரிஷிகள் ராமனை சரண் அடைஞ்சாலோ அவ எல்லாருக்கும் இப்போ சௌக்கியம் கிடைச்சிடுது. மகரிஷினாம் சுகாவகம். அதே மாதிரி 14,000 மகரிஷிகளுக்கும் சௌக்கியம் கிடைச்சுடுத்து அப்படிங்கிற வியாக்கியானங்கள்ல. அது யாருப்பா 14,000 மகரிஷிகள் அப்படின்னு கேட்டா, உண்மையில இந்த 14,000 ராட்சசர்கள் யாருன்னு கேட்டா அவ எல்லாருமே மகரிஷிகள். ஒரு சாப காரணத்தினால ராட்சசாலா மாறிவிட்டா. என்ன ஆச்சா, இவெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல இருந்த மகரிஷிகள். அங்க ஒரு சமயம் ரொம்ப அக்காலம் வந்துடுத்து, டிராட் வந்துடுத்து. அதனால அவள்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாலாம், கீழே சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டா. இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இருக்கிறச்சே கௌதம மகரிஷி ரொம்ப நன்னா ஆராதிச்சுட்டு இருந்தார். இவா எல்லாரையும் ஆராதிச்சு பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருந்தார் வருஷக்கணக்கா. இவரால முடிஞ்சது இத்தனை பேரை ஆராதிக்கிறதுக்கு, அவருக்கு தபோபலம் இருந்தது, ஆராதிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு அங்க அக்காலம் எல்லாம் போயிடுத்து, நல்ல காலம் வந்துடுத்து, மழையெல்லாம் வந்துடுத்து, அவளுடைய பூமியானது செழிப்படைய ஆரம்பிச்சுடுத்து. திரும்பி போலாம் அப்படின்னு அவளுக்கு தோன்றது. திரும்பி போகும் பொழுது அவளுக்கு மனசுல ஒரு அசூயம். என்னதான் இருந்தாலும் இவருக்கு இவ்வளோ தப்போபலம் இருக்கு பத்தியா, எப்படிதான் இருக்கோ, நம்மளுக்கெல்லாம் இல்லையே அப்படின்னு இவாள்லாம் அசூயப்பட்டாளாம். அசூயப்படுறது ஒரு கெட்ட குணம். அசூயப்பட்டு அவருக்கு ஏதோ தீங்கு பண்ணணும்னு வேற எண்ணம் வந்துடுத்து அவளுக்கு. இப்படி எல்லாம் எண்ணம் வந்ததுனால ராட்சசாளுடைய குணங்கள் தான் அசூயோட இருக்கிறது, பழி வாங்குறது எல்லாம். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததுனால அவளுக்கெல்லாம் ஒரு சாபம் கிடைச்சி, கௌதமரே கொடுத்தாரு சாப்பம்னு சொல்றா. அதனால அவள்லாம் ராட்சசாள் ஆயிட்டா அப்படின்னு ஒரு கதை.
இப்ப என்ன ஆச்சான், இந்த 14,000 ராட்சசர்களும் சம்ஹரிக்கப்பட ஒரு ராட்சசனுடைய உடல்ல இருந்து ஒரு மகரிஷி இப்படி கிளம்பி போறத சீதாதேவி தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்த்தாலாம். அந்த மகரிஷிகளுக்கெல்லாம் சௌக்கியம் கிடைச்சிடுது, இந்த ராட்சச சரீரம் நீங்கி போயிடுது, இனிமே அவ மீண்டும் தபஸ் பண்ணி நல்ல கதிக்கு போகலாம். அந்த மகரிஷிகளுக்கு சுகம், மகரிஷீனாம் சுகாவகம் அப்படின்னு சீதாதேவிக்கு புரிஞ்சுடுத்து. ஓகே, ராமர் சம்ஹாரம் பண்ணாலும் அந்த சம்ஹாரத்திலையும் நல்லதுதான் இருக்கு, சம்ஹாரம் பண்ணப்படுறவாளுக்கும் நன்மைதான் அடங்கி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுண்டா சீதாதேவி. அதனால சந்தோஷப்பட்டா. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வைதேகி அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. பபுவரிஷ்டா சீதா, பபுவரிஷ்டா வேற ஏதாவது போடலாம், ஜானகி ஏதாவது போடலாம் முடியும், அந்த மாதிரி போடலாம், ஜானகின்னு போட்டுக்கலாம். ஆனா இந்த இடத்துல வைதேகி பெட்டரா ஒட்டுறது. வைதேகி அப்படின்னு போட்டிருக்காரு. வைதேகினா விதேக நாட்டு இளவரசி அப்படின்னு அர்த்தம். விதேக நாட்டு பெண் வைதேகி. இது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, இந்த சீத்தை காட்டுக்கு கிளம்புறச்சு ராமரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் என்ன சொன்னான்னா, சீதா காட்டுக்கு வரேன்னு சொல்றச்சே ராமர் ஐச்சின் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு அவர் பல ரீசன்ஸ் சொன்னார். சீத்தையும் பலமான ரீசன்ஸ் சொல்லி பார்த்தா. கடைசியில அவர் ஒரு ட்ரம்ப் கார்டு போட்டா. இந்த மாதிரி நீங்க என்ன காட்டுக்கு ஐஷின் போகாம இருக்கேளே, நீங்க ஒரு புருஷ வியக்தி தானா அப்படின்னு பார்த்து கேட்டா. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல ராமஜா மாத்தரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு தன்னுடைய அப்பா அவருடைய மாப்பிளைய பத்தி என்ன நினைப்பார், அவர் உண்மையில ஒரு ஸ்திரீ வியக்தி தானோ புருஷன் வேஷத்துல அப்படின்னு நினைச்சுட போறார், நீங்க என்ன காட்டுக்கு ஐஷின் போலனா அப்படின்னு ஒரு ட்ரம்ப் கார்டை போட்ட உடனேனா பெருமாள் ஐஷின் போனார். இப்படி என்ன பார்த்து சொல்லிட்டே அப்படின்னு பெருமாளுக்கு மனசுல ஓரமா இருந்தது போல் இருக்கு. அதனாலதான் பாரு, நான் தான் புருஷ ரிஷவன், 14,000 ராட்சசர்களை ஒத்த கையா நின்னு சம்ஹாரம் பண்ணிருக்கேன். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம், அத்தனை சத்ருகளையும் ஒத்தரா இருந்து இப்படி சமாளிச்சாரே, இப்பேற்பட்டவரை நம்ம இப்படி சொல்லிட்டோமேன்னு சீதாதேவிக்கு அப்ப தோன்றதான். அதனாலதான் வைதேகிங்கிற பதத்தை போடுறார். அன்னைக்கு போய் எங்க அப்பா என்ன நினைப்பார் அப்படின்னு நான் நினைச்சேனே, இன்னைக்கு வைதேகியா இருந்துட்டு எங்க அப்பா நினைக்கிறத நான் சொல்றேன். இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிய எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு எங்க அப்பா நினைச்சுட்டு இருப்பார் அப்படின்னு தங்க அப்பாவனுடைய சந்தோஷத்தையும் நினைத்து கொண்டு அதையும் வியக்தமாக்க போய் ஆலிங்கனம் பண்ணி கொண்டா பெருமாள அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம். ரொம்ப அந்த சீனே நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல வால்மீகி பகவான் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமும் வச்சிருக்கார். இதை சுவாமி தேசிகன் அகைன் ரகுவீர கத்தியத்துல ஹைலைட் பண்றார். பெருமாள் இந்த சண்டையெல்லாம் போட்டு வந்தாரு, இவருக்கு என்ன காயம் பட்டுதா படலையா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி காயம் பயங்கரமா பட்டுது. ஆனா இந்த சீத்தை ஆலிங்கனம் பண்ணின உடனே அந்த காயம் எல்லாம் மறைஞ்சு போச்சான், மறு தெரியாம. கதை சொல்லுமா உனக்கு? சொல்ல சீதை பூமி தேவியோட மகள்னால பூமியில நிறைய மருந்துலாம் இருக்கும் அடியேன். அதனால சீதைக்கு ஆலிங்கனம் பண்ணிட்டோன்னே அந்த காயெல்லாம் காஞ்சிருச்சு அடியேன். சூப்பர், அழகா இருக்கு இந்த பாயிண்ட். நான் சொல்றேன், பூமிஜா சீதா, அதனால பூமியினுடைய புத்திரியா இருக்கிறதுனால எல்லா ஔஷதிகளும் பெருமாளை குணப்படுத்திட்டு அப்படின்னு கேசவ சொல்றான். ரொம்ப அழகா இருக்கு பாயிண்ட். சோ என்ன ஆச்சுன்னா, அந்த வடு தெரியாம மறைஞ்சு போச்சான் காயங்கள்லாம் எம்பெருமானுடைய திருமேனியில. சோ இந்த மாதிரி அழகான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த 14,000 ராட்சசர்கள் கூட்டத்துல அகம்பனன் அப்படின்னு ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான். அவன் போய் லங்கைக்கு போய் செய்தி சொல்றான். சூர்பனகையும் பின்னாடியே செய்தி சொல்றா. இப்போ கரண் தூஷணன் எல்லாம் போயிட்டா அப்படின்னு ஒண்ணு அவ வேற எங்க போவோம், அவ அண்ணா கிட்டதான் போனான். அவளும் ராவணன்கிட்ட செய்தி சொல்றா. அதுக்கு முன்னாடியே இந்த அகம்பனன் அப்படின்றவன் ரிப்போர்ட் கொடுக்குறான். இந்த மாதிரி 14,000 ராட்சசர்கள் அடிச்சுட்டான், யாரோ ஒரு மனுஷன் ஒத்தனா நின்று அடிச்சான் அப்படின்னு பயந்துட்டே சொன்னான். அப்போ ராவணன் என்னடா இது அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கச்சே சூர்பனகை இன்னும் உசுப்பேத்தி விட்டா ராவணனை. எப்படி உசுப்பேத்தினா அப்படின்னு கேட்டா, இவளுக்கு பழி வாங்கணும் ராமரை, ஆனா ராவணனை கலப்பறதுக்கு பழி வாங்குற உணர்ச்சியை காட்டிலும் ஒரு உணர்ச்சி அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சா. அது என்னன்னு கேட்டா, இவனுக்கு வீக்னஸ் பெண்கள், நல்ல அழகான பொண்ணு இருந்தா தனக்கு சொந்தமாக்கிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான் ராவணன். அதனால அந்த கார்டை போய் பிளே பண்ணான் சூர்பனகை. அந்த சீத்தைன்னு ஒருத்தி இருக்கா, அவ இருக்க வேண்டிய இடம் இதுதான், அவளை நீ எப்படியாவது அபரிச்சுன்னு வரணும் அப்படின்னு அவ
கிளப்பி விட்டா ராவணனை. ராவணன் பார்த்தான், சரி இந்த காரியத்தை எப்படி நம்ம பண்றது, பிளான் போடணும் அப்படின்னு போட்டு பிளானை போட்டு யாரோட சேர்ந்து பிளான் போட்டான், மாரீச்சனை கூப்பிட்டான். மாரீச்சன் யாரு நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அவன் தான் ராமர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவன், தாட்டகையினுடைய பிள்ளை. அந்த மாரீச்சன் கிட்டக்க போய் ஹெல்ப் கேட்கறச்சே மாரீச்சன் பல விஷயங்களை சொல்றான் ராவணன் கிட்டக்க ராமரை பத்தி. ராமரை எல்லாம் கிட்ட அண்டவே முடியாது நம்மளால, அவன் போட்ட பானத்தை நினைச்சா எனக்கு இன்னிக்கும் நடுங்கிறது அப்படின்னு முதல்ல ராமருடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லி பார்த்தான். அதுக்கெல்லாமும் அவன் அடங்கல. அதுக்கு மேல சொல்றான், ராமன் நல்லவன்ப்பா, ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்ய பராக்கிரமஹா ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவானாமிவ வாசவஹா. மாரீச்சன் சொல்ற ஸ்லோகம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா எங்க இருக்குது? தசாவதார சூத்திரத்துல வருதா? மாரீச்சன் சொன்ன வார்த்தை அப்படியே, தர்மமே வடிவெடுத்தவன் ராமன், அவனை போய் நீ ஹிம்சிக்க முடியாது, அவன்கிட்ட இருந்து எதையும் அபரிச்சுட்டு வர முடியாது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு மாரீச்சன் இன்னொரு விஷயத்தையும் சொன்னான் ராவணனுக்கு. ராவணா என்னம்மா எனக்கு இன்னும் அந்த அந்த பயம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது என்னன்னா, இப்ப ராம் சொல்ற எந்த வார்த்தையை கேட்டா ஆரம்பிக்கிற எந்த வார்த்தையை கேட்டாலும் பயமா இருக்கு, மாற்ற முடியாது எந்த வார்த்தையை கேட்டாலும் பயமா இருக்கு. சூப்பர், அழகா சொன்ன. ரான் ஆரம்பிக்கிற வார்த்தையை கேட்டாலும் பயமா இருக்கு, மானு முடிகிற வார்த்தையை கேட்டாலும் பயமா இருக்கு அப்படின்னு நடுக்கத்தோட சொன்னான் மாரீச்சன். இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறச்சேவே அவன் ஒரு வார்த்தை சொல்றான், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லோகம் இது. இது ஒரு சுபாஷிதம் போல கூட சொல்லி தருவா. இட்ஸ் அ மெசேஜ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். என்ன சொன்னா மாரீச்சன்னு கேட்டா, சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினஹ அப்ரியஸ்ய ச பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபஹ அப்படிங்கிறான். இந்த சுபாஷிதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம்? ஓகே, என்ன அர்த்தம்னா இதுக்கு, உன்னை பத்தி ஸ்துதி பண்றவாளோ உனக்கு பிடிச்ச விஷயத்த பேசுறவாளோ நிறைய கிடைச்சிடுவோம். எல்லாருக்குமே அது பொதுதான். இப்ப யாருக்கா இருந்தாலும் இப்ப உங்களை பத்தி ஆஹா சூப்பர் நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்றதோ இல்ல ஐஸ்கிரீம் எவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு சொல்றவாளோ ஈஸியா கிடைச்சிடுவோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்சதையோ இல்ல நம்மளை பத்தி புகழ்ச்சியோ பண்ணக்கூடியவா நம்மளுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிடுவா. ஆனா பிடிக்காத விஷயத்த, ஆனா நல்ல விஷயத்த, நல்ல சன்மார்க்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்த சொல்றவா ரொம்ப ரொம்ப குறைச்சல். சொல்றவா மட்டும் இல்ல கேட்கிறவாளும் ரொம்ப குறைச்சல். வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா அப்படிங்கிறோம். ஏதாவது ஒரு பிடிக்காத விஷயத்த சொல்லிட்டா நம்மளுக்கு கேட்க பிடிக்குமோ, ஏத்தையோ சொல்றா இது போய் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நம்ம கிளம்பி வந்துடுவோம். ஆனா சம்டைம்ஸ் அது நம்மளுடைய ஹிதத்துல இருக்கும். அதனால யாராவது ஏதாவது சொன்னா முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அது ஒரு பெரிய குணம். என்ன சொல்றா அப்படின்னு காதுல வாங்கிட்டு அப்புறம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குணத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது மாரீச்சன் ராவணன் கிட்ட சொன்னாப்பா, உனக்கு நல்லது சொல்றதுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம், நான் சொல்றேன் கேளு, கேட்கறதும் உனக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு அவன் யார்த்தையோ சொல்லி பார்த்தான். கடைசியில ராவணன் சொல்லிட்டான், அது பாருடா இப்ப நீ எனக்கு உதவி பண்ணலன்னா நான் உன்னை இப்பவே கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னான். மாரீச்சன் யோசிச்சான், அங்க போனாலும் எனக்கு சம்ஹாரம் தான், அந்த சம்ஹாரம் ராமன் கையால கிடைச்சாலாவது எனக்கு ஒரு பாக்கியம், இந்த பைய கையால சாவானே அப்படின்னு சொல்லி சரி என்ன சொல்றியோ பண்றேன் அப்படின்னு கிளம்பினா. பொன்மானா மாறினா, அங்கேருந்து போனான் பஞ்சவட்டிக்கு. பொன்மான சீத்தை பார்த்தா, சீத்தை பின்னாடி சீத்தை அந்த பொன்மானை பார்த்து வேணும்னு ஆசைப்பட்டா. வேணும்னு ஆசைப்பட்ட உடனே ராமர் சரி நான் உனக்காக போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். சொன்னவர் லக்ஷ்மணர் கிட்டக்க சீத்தையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த ஸ்டோரிலாம் அப்படி தெரியும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி, எவ்ரிபடி நோஸ், ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் வில் நோ. இதுல ஒரு கேட்ச் இருக்கு. லக்ஷ்மணர் கிட்டக்க மட்டும் சொல்லிட்டு போல ராமர் சீத்தையை பார்த்துக்கோன்னு, இன்னொருத்தர்கிட்டயும் சொல்லிட்டு போனார். யாருக்காவது தெரியுமா யார் அந்த இன்னொருத்தர்னு? அடியன் ராமர் ஆத்துல வளர்த்த அக்னி கிட்ட சொன்னார். அடியன் வெரி நைஸ், சூப்பர். ஸ்டோரி நம்ம திவ்யதேசம்ஸ்ல திருப்பதியோட ஸ்டோரியில பாத்துட்டோம். ஓ பாத்துட்டோம் இந்த கதைய. ஓகே, தேங்க் யூ ஃபார் டெல்லிங் மீ. ரொம்ப நல்லது. அப்படின்னா நல்லது, நான் அடியன் நீங்களே சொல்லுங்க இந்த கதையை. யூ நோ த ஸ்டோரி ரைட்? ஸோ ப்ளீஸ் டெல் மீ, இந்த கதை சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த அக்னி கிட்டக்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறார் ராமர். அப்புறம் என்ன நடந்தது? அண்ணி மசாலா ஒரு நிமிஷம் கண்ணா.
ஓகே வசுதா நீ ஆரம்பி, ஒரு பாயிண்ட்ல உன ஸ்டாப் சொல்றேன், அப்புறம் திரிவிக்ரமன் கண்டினியூ பண்ணலாம். சொல்லுமா வசுதா. அவர் வந்து அந்த அக்னியத்தை வந்து நான் சீத்தை லக்ஷ்மணனோட இங்க வென்றேன், அவன் 2 பேரையும் நான் வர வரைக்கும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மாரிசன் பின்னாடி போனேன். அப்போ மாரிசன் வந்து அங்கங்க நின்று ராமன் அங்க வந்தோடனே இன்னும் கொஞ்சம் முன்னாடி அந்த மாதிரி போயிட்டே இருந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் காஷன்ட்டு போயிட்டேன். அப்போ வந்து வேக்சின் போனதுக்கு அப்புறம் அப்போ வந்து ராமர் கடைசியில கொன்னுட்டேன் மாரிசனை. அப்புறம் வந்து செத்து போறதுக்கு முன்னாடி ராமரோட வேர்ட்ஸ்ல வந்து ராமா லக்ஷ்மணான்னு கத்தினா மாரிசன் ராமரோட வாய்ஸ் கத்தினா மாரிசன் கேட்கல. சீதா லக்ஷ்மணா அப்படின்னு கத்தினான். கரெக்டா? சொல்லு மேல சொல்லு. ராமரோட வாய்ஸ் சீதா லக்ஷ்மணான்னு கத்தினா, அதனால அப்ப சீதைக்கு வந்து தெரியும் அது ஆக்சுவலி ராமன் இல்லைன்னு. ஆனா கதை ஃபர்தரா கண்டினியூ ஆனோன்னு லக்ஷ்மணனை வந்து சீக்கிரப்போ போக சொன்னார். அப்ப வந்து லக்ஷ்மணன் சொன்னார் என் அண்ணாக்கு வந்து எதுவும் ஆகாது, அவர் பெருமாள், அதனால எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னார். ஆனா சீதா அப்போ கேட்கல. அப்புறம் அவர் சொன்ன நீ வந்து இதனால அவங்க அண்ணா வந்து செத்து போகணுங்கிறத எனக்கு வந்து அது நீ ஆர்வமா இருக்கியா, அதான் இப்படி பண்றியா, சீதா பரத்தை நான் அனுப்பினாலான்னு கேட்டேன். ஓகே ஓகே, இதோட நல்லா சொன்ன கதை எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அடுத்து திரிவிக்ரமன் மேல சொல்லுமா கதைய. அடியன் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மணா வந்து ஒரு கோடு வரைஞ்சிட்டு அந்த கோடை தாண்டி நீ போக கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்து ராமரை தேடின்னு போறா. அப்பதான் வந்து ராவணன் வந்து பிக்ஷை கேட்கற மாதிரி வரான். அப்ப வந்து சீதா வந்து பிக்ஷை எல்லாம் எடுத்துன்னு வரைச்சு அவ அந்த லைனை பார்த்ததும் ஒரு நிமிஷம் உள்ள போயிட்டு இவன் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த அக்னில இருந்து அக்னி பகவான் வந்து அக்னிலோகத்துக்கு போயிட்டு வேதவதி வந்து சீதை மாதிரியே இருப்பா. அதனால வேதவதிய வந்து அமிச்சிட்டு சீதைய அக்னிலோகத்துல வச்சுருவார் அடி. அதுக்கப்புறம் வந்து வேதவதிய ராவணன் புடிச்சுன்னு போயிட்டு தன்னோட இடத்துல வச்சு பாடியன். ஓகே சூப்பர், வெரி நைஸ். இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, வேதவதிங்கிறவ குஷத்வஜ மகரிஷியினுடைய புத்திரி. அவ வந்து பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்தவ. அதனால பெருமாளை எப்படி அடையிறது அப்படின்னு அவ காத்துட்டு இருக்கா. இந்த ஒரு கைங்கரை அவளுக்கு கிடைச்சது, சீத ரூபத்துல போய் வனவாசம் இருக்கிறதுக்குன்னு. இது வந்து உத்தரகாண்டத்துலதான் இருக்கு இந்த ஸ்டோரி. ரன்னிங் ராமாயணத்துல சீதையை தான் அபரிச்சின்னு போனா ராவணன் அப்படின்னு தான் இருக்கு. ஓகே சூப்பர், நல்லா சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு, சீதையை அபரிச்ச இடத்தோட நம்ம விட முடியாது இந்த செஷனை, அதனால கொஞ்சம் தூரம் போவோம். சரியா? சோ சொல்லுங்க மேல கதை. எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்மா? ஆக்சுவலி வேதவதியோட முந்தின ஜென்மத்திலே she wanted to marry ராமன். அதனால அப்ப அதுக்குள்ள வந்து அவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தா. அதனால ராவணன் அப்பவே வந்து அவளை அப்பகைக்க ட்ரை பண்ணேன். அதனால வேதவதி சொன்னா இந்த அசுத்தமான இருக்கிற பாடியோட நான் வந்து இந்த பெருமாள் அடைய மாட்டேன், நான் வந்து இதுக்கு நியூ ஜென்மம் பிறக்க போறேன் அப்படின்னு அவளே அந்த தபஸ் அக்னியில அவளே இறங்கிட்டா. அப்படியே அக்னி லோகத்துக்கு போயிட்டா. அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரைட் டைம் பெருமாள் அடையிறது. ஓகே சூப்பர், வெரி நைஸ். ஆமாம், ராவணன் அவ சொல்லிட்டே போவா, உன்னோட அழிவுக்கு நான் காரணமாவேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து தீக்குள்ள இறங்குவா.
கரெக்ட். ஓகே ரைட்டு. இப்போ வந்து என்ன கொஸ்டின்னா, இப்போ ஃபர்தரா என்ன ஆச்சு கதையில? இப்படி ஆச்சு, ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ என்ன ஆச்சு? தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறச்சு என்ன நடந்தது? ராமாயண ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரியுமே. ஜட்டாயு வந்து இது பண்ண. ஜட்டாயு யாரு? அருணரோட மகன். கரெக்ட், அருணருடைய மகன். சூப்பர், நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றேன். சம்பாத்தி தம்பி, அருணன் மகன், தசரதர் ஃப்ரெண்டு. அவர் இங்க பஞ்சவட்டியில சீதாராமனோட சந்தோஷமா இருந்துட்டு, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அவர் இருக்கிற இடத்துக்கு இவெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு கண்ணா குழந்தை அப்படிதான் கூப்பிடுவார் ராமரை. அப்படி இருக்கிறச்சே அவர் பிராணனை கொடுத்து காப்பாத்த ட்ரை பண்ணார் சீதாதேவிய. ஆனா முடியல, அவன் ரக்கையை விட்டுட்டான், அவர் கீழே விழுந்துட்டார் ஜட்டாயு. அதுக்கப்புறம் என்னாச்சு? கிஷ்கிந்த வழியா போச்சு இந்த புஷ்பக விமானம், ராவணனுடைய புஷ்பக விமானம். அப்ப சீதாதேவி தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் ஒரு பொட்டலமா பண்ணி தூக்கி எறிஞ்சா கீழே. அது சில வானரங்கள் கையில கிடைச்சது. அதுக்கப்புறம் கொண்டு போய் லங்கையில வச்சான் சீதைய ராவணன். அப்போ சீதை சொல்லிட்டா, ஏண்டா நீ ஒரு நரி, நீ போய் என்ன மாதிரி ஒரு சிம்மி கிட்டக்க இந்த மாதிரி தப்பா நடந்துக்க முயற்சிக்கிறியே, இதெல்லாம் வேலைக்காகாது, என் சுவாமி வருவார் உன்னை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவன் சிறை வச்சுடுவான். இந்த இடத்துல வந்து பை ஃபோர்ஸ் ராவணன் வந்து சீதையை வைஃபா ஆக்கிக்கல் பண்ணிருக்கலாம் முடியும். அங்கேருந்து அப்பரிச்சுட்டு வந்திருக்கான், ஆல் த வே ஃப்ரம் பஞ்சவட்டி விச் இஸ் இன் மிடில் இந்தியா டு ஸ்ரீலங்கா. அங்க வரைக்கும் தூக்கின்னு வந்தவன் அவளை வைஃப் ஆக்கிக்கிறதுக்கு எத்தனை ஆயிருக்கும் அவனுக்கு. பட் he didn't do that. ஏன்னா அவனுக்கு ஒரு ஷாப்பம் இருந்தது, அகெயின்ஸ்ட் த விஷ் ஆஃப் எனி உமன் அவளை வைஃப் ஆக்கிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஷாப்போ ராவணனுக்கு இருந்தது. அதனால அவனால அது பண்ண முடியல. எனிவேஸ் அவனால பண்ணியிருக்க முடியாது. பட் அந்த ரீசன் லாஜிக்கலா சொல்லணும் இல்லையா ஸ்டோரிஸ்ல சொல்லும்போது. ஸோ தட் இஸ் த ரீசன். அதனால அசோகவனத்துல அவளை சிறை வச்சுட்டான். இப்போ சீன் கம்ஸ் பேக் டு பஞ்சவட்டி. பஞ்சவட்டியில என்னாச்சு? ராமர் திரும்பி வர அந்த கதையை சொல்லுங்க. ஸ்ரீஹரி சொல்றியாமா? ஸ்ரீஹரி, you unmuted. You want to say something? Yes. Okay. Anybody else? என்ன நடந்தது பஞ்சவட்டியில? ராமர் வந்து பர்ணசாலையை பார்க்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கா தெரியுமா? நம்ம ராமாயண கதை தானே, யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்க. போர் அடிச்சா விஜய் சார்நாதன் சொல்லு. விஜய் சார்நாதன் சொல்லுமா. அடியன் லக்ஷ்மணர் இந்த மாதிரி இந்த கோட்டை தாண்டாதுன்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட போயிருப்பார். அப்போ வந்து அதுக்குள்ள இந்த கதையெல்லாம் நடந்தும் கடைசியில அவ 2 பேரும் திருப்பி வரும்போது அவ தங்கன்ற இதை பாப்பான். சீதா அங்க இருக்க மாட்டா. சீதான் தேடினே போவா காட்டுல. ஜட்டாயு இறந்துட்டு, ஜட்டாயு வந்து இறந்துக்க மாட்டார், அப்படியே விழுந்து இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கும். அவ வந்து ஜட்டாயுக்கு போய் என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கு, யாரு அவங்க இது பண்ணது அப்படின்னு கேட்பா. ராவணன் தான் புஷ்பக விமானத்தை போயிட்டு இருந்தான் சீதையை தூக்கிட்டு. நான் வந்து உள்ள போய் சீதையை தூக்கிலான்னு நினைச்சேன், ஆனா என்னோட ரெக்கையை வெட்டிட்டான், அதனால நான் பறந்துட்டேன். அவன் வந்து ராவணன் வந்து புஷ்பக விமானத்தை சீதையை தூக்கி தெற்கு பக்கமா போயிருக்கான் லங்கைக்கு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், இது வரைக்கும் போறோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு டிஸ்கஷனுக்கு. ஜட்டாயுனுடைய டயலாக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சாதிச்சிருக்கார் வால்மீகி பகவான். அதாவது ஜட்டாயு இருந்த ஸ்டேட் என்ன, அவருக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் லைஃப் தான் இருந்தது. பாக்கி அவர் பிராணனை கையில பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு. எப்படியாவது ராமன் வர வரைக்கும் உயிரோட இருக்கணும், செய்தி சொல்லணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்காரு. ரொம்ப அந்த பெயின் எல்லாம் தாங்கிட்டு இருக்காரு, கிவ் அப் பண்ணாம. அப்போ ராமர் வரார். சோ இவர் இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இவர் விதின், அதாவது ஜஸ்ட் வித் a few words அவர் மெசேஜை கன்வே பண்ணணும். அண்ட் இந்த மெசேஜ் வந்து ராமருக்கு எப்படி இருக்கும், ராமருக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்குற மாதிரியான மெசேஜ் இது. ராமரோ இவருக்கு பிள்ளை மாதிரி. அதனால அது ராமருக்கும் ஷாக்கிங்கா இருக்கக்கூடாது, பேக்ரவுண்டோட கொடுக்கணும். அட் த சேம் டைம் கிறிஸ்பா கொடுக்கணும், அவருக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி கொடுக்கணும். இந்த 3 பாயிண்ட்.
இந்த 3 பாயிண்டையும் கவர் பண்ற மாதிரி பியூட்டிஃபுல்லா மெசேஜ் சொன்னார் ஜட்டாயு அப்படின்னு வால்மீகி பகவான் ஸ்லோக சாதிக்கிறார். ஒரு நிமிஷம் கேஷவ், என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, யாமோஷதீவாயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே சாதேவி மமச்ச பிராணாஹ ராவணேன உபயம் ஹிருதம் அப்படிங்கிற. முதல்ல பெருமாள் ஆயுஷ்மன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணி கூப்பிடுறப்பா, ஆயுஷோட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த உன்னுடைய மனைவி இருக்காளே சீதை, அந்த சீதையையும் என்னுடைய பிராணனையும் ராவணன் அபகரிச்சுண்டு போயிட்டான். சீதையும் என்னுடைய பிராணனும் ராவணனால் அபகரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன. எவ்வளவு கிறிஸ்பா சொல்லியிருக்கார். சோ 2 ஆக்டிவிட்டிக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டார். அண்ட் இதை கேட்டு நீ பயப்படாத, உனக்கு தீர்காயுசு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பா ஸ்தானத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிக்கிறார் மெசேஜ. அதுக்கப்புறம் சொல்றார், இந்த முகூர்த்தத்துல, அதாவது எந்த முகூர்த்தத்துல சீத்தை காணா போயிருக்காளோ அந்த முகூர்த்தத்துக்கு விந்தன் அப்படின்னு பேரு. அந்த விந்தன் அப்படிங்கிற முகூர்த்தத்துல யாருடைய பொருள் காணா போனாலும் அது நிச்சயமா திரும்பி கிடைக்கும் அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றது. இவ விந்தன்கிற முகூர்த்தத்துல காணா போயிருக்கா, அதனால நிச்சயமா உனக்கு திருப்பி கிடைப்பா. விப்ரஷ்டம் தனம் க்ஷிப்ரம் தத்ஸ்வாமி பிரதிபத்யதே விந்தோ நாம முகூர்த்தோசௌ நச்சகா குத்ஸ்தசோ புதத் அப்படிங்கிறது ஸ்லோகம். சோ இந்த விந்தன்கிற முகூர்த்தத்துல இவ காணா போயிருக்கா, அதனால உனக்கு கட்டாயம் திரும்பி கிடைச்சிடுவா அப்படின்னு ஆஸ்வாசன வார்த்தைகளை சொல்லி பிராணனை விட்டார். சேதியும் சொல்லிட்டார், கிறிஸ்பாவும் சொன்னார், அவருக்கு பயமுடுத்தாத மாதிரியும் சொன்னார், அவருக்கு நம்பிக்கை வரா மாதிரி சொன்னார். ஸோ இது ரொம்ப அழகான கான்வர்சேஷன் ஸ்கில் ஆஃப் ஜட்டாயு நம்மளா காமிச்சிருக்காரு வால்மீகி பகவான். ஸோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு தோணித்து. இதுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தார் எம்பெருமான். ஜட்டாயு எம்பெருமான் மடியிலேயே மாண்டு போனார். அவருக்கு மோட்சம் எப்படி மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னா, கச்சலோகான் அனுத்தமான் அப்படின்னு, நீர் போய் மேல்நாட்டுக்கு போம் அப்படின்னு ஜட்டாயுவுக்கு கொடுத்துட்டார் மோட்சத்தை. இவர் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு காமிக்க கூடாதுன்னு நினைப்பார் ராமர் ஆல் த்ரூ த அவதாரம். ஆனா சில சமயத்துல அதையும் காமிக்கும்படியா ஆயிடும் அப்படிங்கிறதும் தெரியுது. இப்படி ஜட்டாயு மோட்ச கதையானது ஆச்சு. கேசவன் இதுல ஏதாவது சொல்ல விரும்பினியாமா? நடுவில் ஏதோ நீ அன்மியூட் பண்ணியிருந்த இல்லையா? ஓகே, ஸ்ரீமாலோலன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன், உனக்கு ஏதாவது சொல்லணுமா? அடேன் நீங்க சொன்னீங்களே சீதா அவளோட ஆர்னமெண்ட்ஸ்லாம் ஒரு ஒரு பையில துணியை கிழிச்சு ஒரு இதுல தூக்கி போட்டா கிஷ்கந்தத்துலன்னு சொன்னீங்களே அடியேன். அந்த ஆர்னமெண்ட்ஸ் அடியேன் என்னாச்சுன்னா, ஸ்ரீயும் அனசூயாவும் யுகத்துல இருந்தாடே. அனசூய சொன்னா எப்படியும் திரேதாயுகம், ராமர் பிறப்பு, ராமன் நம்ம ஆசிரமத்துக்கு வந்தே ஆகணும்னு சொன்ன. அதுக்கப்புறம் அதே மாதிரியே ராமர் சித்திரக்கூட்டத்துல இருந்து லாஸ்ட் வருஷத்துக்கு முன்னாடி அத்திரி அனசூயோட ஆசிரமத்துக்கு போயிட்டு வரணும்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் அத்திரி அனசூயா இவாளுக்கு போறது, அவளுக்கு அனசூயோட ஒரு கதை சொன்னா. அதுக்கப்புறம் கிளம்பச்சு ஒரு தடவை அனசூய ஒரு கிஃப்டா கொடுத்தாடேன். ஒரு பாட்ல என்ன சொன்னா, இதுக்குள்ள இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் உனக்கு பெரிய இடத்துல யூஸ் ஆகும், அப்புறம் இதுக்குள்ள இருக்க துணி சாயிலே ஆகாதுன்னு சொன்னாடி. ஆகாதுன்னு சொன்னாடி. அந்த பாட்குள்ள இந்த ஆர்னமெண்ட்ஸ் தான் கீழே போட்டாடி கிஷ்கிந்தால. கரெக்ட். எல்லா ஆபரணங்களையும் பூட்டி விடுவா அனசூயா தேவிய சீதைக்கு. எவ்வளவு அழகா இருக்கா பாரு, பிரைடு மாதிரி இருக்கா அப்படின்னு வேற அழகு பாப்பா. அதோடயேதான் இருந்தா சீதை. அந்த ஆபரணங்களை எல்லாம் தான் இப்ப பொட்டலம் கட்டி போட்டா. ரொம்ப அழகா சொன்னேன், நல்ல லிங்க், சூப்பர். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இவாள்லாம் சீதையை தேடிட்டு பாவம் எல்லா இடத்துக்கும் போறா, காட்டு காடா அலையறா. அங்க இருக்கிற ரிக்ஷம், கோதாவரி நதி எல்லாத்தையும் ராமர் பார்த்து பார்த்து கேட்டாராம். யாரும் ஒன்னும் சொல்லல. ஜட்டாயு மட்டும்தான் ஏதோ சரி சொல்லியிருக்கார். ஏதோ தெற்கு திசை அப்படிங்கிற ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. சரின்னு அதை நோக்கி நடந்து போறா. அப்பதான் கபந்தன் அப்படின்னு ஒருத்தரை
ஒருத்தனை சந்திச்சார் ராமர். கபந்தன் யாருன்னு கேட்டா தனு அப்படிங்கிற அசுரனுடைய பிள்ளை. அவன் வந்து பிரம்மாவை குறிச்சு தபஸ் இருந்தானா, நானா தீர்காயுஷா இருக்கணும் அப்படின்னு. அவனுக்கு தீர்காயுஷ் கிடைச்சது. ஆனா அவனுக்கு மாதம் ஏறி போச்சு தலையில. அதனால இந்திரனோட சண்டை போட்டான். இந்திரன் கிட்ட வஜ்ராயுதம் இருக்கா, அவன் என்ன பண்ணான், இவனுடைய தலை காலு எல்லாத்தையும் அப்படியே வஜ்ரத்தால தட்டி விட்டான். எல்லாம் அப்படியே வயத்துக்குள்ள போயிடுது. சரி, வயத்துக்குள்ள போய் இந்த மாதிரி ஒரு ஃபார்மோட, ஆனா பிரம்மாவோட வரம் இருக்கு, தீர்காயுஷா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் எப்படி ஆகாரம் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டா இந்திரன் உடனே சொன்னானா, கவலைப்படாத, உன் வாய் வந்து உன் வயத்துல இருக்கும், உன் கை வந்து 8 மீட்டர் நீளமா போகும், அதனால நீ கையால பிடிச்சி வரவாழை எல்லாம் பிடிச்சு நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எப்ப எனக்கு இது மாதிரி இதுல இருந்து விமோச்சனம் கிடைக்கும்னு கேட்கறச்ச, ராமர் வருவர், அந்த சமயத்துல உனக்கு விமோச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் போயிட்டான். இந்த மாதிரி இவனுக்கு விமோச்சனம் கொடுக்கதான் இப்ப ராமர் வந்து சேர்றார். ராமரையும் லக்ஷ்மணரையும் பிடிக்க பார்த்தான் கபந்தன், பிடிச்சுட்டான். அப்போ ராமர் தான் தான் ராமர்னு சொன்ன உடனே, எனக்கு நீங்க தான் நல்ல உபாயத்தை பண்ணி தரணும், விமோச்சனத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவனும் ஒரு க்ளூ கொடுத்தான் ராமருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, தோ கொஞ்ச தூரத்துல பம்பா நதி இருக்கு, ரிஷ்யமூக்க பர்வத்தம்னு ஒண்ணு இருக்கு, அதுல சுக்ரீவன் அப்படின்னு வானர ராஜா இருக்கான், அவனை போய் நீங்க சந்திச்சேன்னா உங்களுக்கு சௌரியமா இருக்கும், உங்க காரியம் ஆகும் அப்படிங்கிற க்ளூவை கபந்தன் கொடுத்தான். சரின்னு சுக்ரீவனை சந்திக்கிறதுக்கு ரிஷ்யமூக பர்வத்தத்தை நோக்கி ராமரும் லக்ஷ்மணனும் நடந்து போயிட்டு இருக்கா. இதோட நிறுத்தலாமா? போரட்சிட்டா கதை இல்ல வேற சொல்லணுமா? அடியன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடியன் சரி மேல சொல்லுவோம். அடியனுக்கே இந்த ராமாயணத்தை மட்டும் சீத்தை அபரிச்சுன்னு போன கட்டத்துல நிறுத்துறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரு என்னுடைய ஆச்சாரியன் சொல்லியிருக்கேன். ஆனா என்ன பண்றது, ராமாயண கதையில சீத்தை திரும்பி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால ஏதாவது ஒரு நல்ல கட்டத்துல நிறுத்துவோம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, என்னம்மா அவர் கபந்தன் க்ளூ புடிச்சோடனே முதல்ல வந்து கைய ரெண்டுத்தையும் வெட்டிட்டாரு ஏன் ராமர். வெட்டினோடனே அதுக்கப்புறம் ராமன் தெரிஞ்சு போனோடனே கபந்தன் தான் அப்புறம் அந்த க்ளூ கொடுத்தோடனே கபந்தி இன்னும் சொன்னா என்ன ஒரு குழியில போட்டு புதைச்சிடுன்னு சொன்னான். பதச்சு எரிச்சிடுன்னு சொன்னாடேன். எரிச்சோடனே ஒரு இந்த ஸ்வரூபம் வந்து திருப்பி அவனுக்கு என்ன படிச்சிருக்கீங்க? ஒரு கந்தர்வன், உண்மையில ஒரு கந்தர்வன். ஆமாடி, கந்தர்வ ஸ்வரூபம் வந்துருத்தடியன் திருப்பி. ஆமா, திருப்பி வந்துரு. அவன் ஒரு சாபத்தினால தனுங்கிற அசுரனுடைய பிள்ளையா பிறந்தான். மறுபடியும் சாபத்துக்கு ஆளானா, கடைசியில அவனுக்கு அவனோட உண்மையான ஸ்வரூபம் கிடைச்சு. நிறைய நல்ல டீடைல்ஸ் தான் தெரியுது உங்களுக்கு. ரொம்ப சூப்பர். புக்ஸ்ல படிச்ச அமர்ச்சித்திர கட்டால கிளீனா இருக்கு அடியன். அப்படியே டிரான்ஸ்லேட்டே பண்ணிருக்கா. வால்மீகி ராமாயணத்துல 5-6 காண்டம் இருக்கு. அது படிச்சு அடியன் ராமாயணம்னு ஒரு செட் இருக்கு அடியன் புக்கு. அமர்ச்சித்திர கட்டால இவ்வளவு டீடைல்ஸோட போட்டிருக்காளா? ஆமா அடியன், ரொம்ப டீடைல்டா இருக்கு. நான் உபன்யாசமும் கேட்டேன், அப்படியே ரிலேட் ஆகுது அடியன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய சொல்றா உபன்யாசக்கால, பட் வந்து அது அப்படியே போட்டிருக்கான் அமர்ச்சித்திரக்கால. ஃபேண்டாஸ்டிக், குட் டு நோ. ரொம்ப சந்தோஷம். சோ சீதா கிட்ட குடுக்குற அதையும் அமர்ச்சித்திரக்கால தான் படிச்சேன். அடியன் ஆமா அடியன் கரெக்ட். சப்தரிஷி புக்னு இருக்கு அடியன். ஓஹோ, ஐ சி. வெரி நைஸ். அமர்ச்சித்திரக்கால நல்ல கைங்கரியம் பண்றது சம்பிரதாயத்துக்கு நல்லா இருக்கு. சூப்பர். நிறைய நல்ல டீடைல்ஸ் தான் சொல்றேன். வெரி நைஸ், வெரி ஹாப்பி டு நோ. ஓகே, இதுக்கப்புறம் என்னாச்சு? அங்க சுக்ரீவனை பாக்குறதுக்கு முன்னாடி யார பார்த்தாரு பெருமாள்? இப்ப நீங்க கதை சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையோ. ஸோ ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் இருந்தா அப்படி நான் இடத்துல சொல்றேன். ஸோ டெல் மீ த ஸ்டோரி. ரிஷமுக பர்வதத்தை நோக்கி போறச்ச என்ன ஆகும்? யார பாப்பா ஃபர்ஸ்ட்? ராமர், ஹனுமான், ஆஞ்சநேயரை பாப்பா. ஆஞ்சநேயர் எப்படி வந்தார்? சுக்ரீவர் வந்து உள்ள குகலன் தூரத்துல பாப்பாரு அடியன். இந்த மாதிரி 2 பேர் வில்லு அம்போட வரான்னு பாப்பாரு அடியன். அப்ப வந்து சுக்ரீவரும் ஒரு தடவை நினைப்பார், ஒருவேளை வாலி தான் இந்த ரூபத்துல வந்திருக்கானோ நம்மள அட்டாக் பண்றதுக்கு நினைப்பார்.
சரின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை வந்து ஒரு பிராமன் ரூபத்துல போய் யாருன்னு விசாரிச்சுன்னு வர சொல்லுவாரு. ஆஞ்சநேயரும் வந்து பிராமன் ரூபத்துல போய் கேட்டாரு. அப்புறம் அவர் கேட்டோன்னே இந்த மாதிரி ராமன் அயோத்தியில இருந்து வரேன்னு எல்லாம் ராமர் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் நிஜ ரூபத்துக்கு மாத்திண்டு அவர் சொன்னாரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ராமரை பாக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னு சொன்னாரு. ஓகே அப்படின்னு சொன்னா ராமச்சந்திர போட்டிருக்கா. இது எல்லாமே இருக்கு. சின்ன வயசுல இருந்து பாக்கணும்னு ஆசை அப்படிங்கிறது மட்டும் இதுல இல்ல, பாக்கி நீங்க சொன்னது எல்லாமே இருக்கு. அதுல வந்து இன்னொரு ஹைலைட்டிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அதாவது இது வந்து என்னன்னா நம்ம பூர்வாச்சாரியால் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குற பாயிண்ட். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறார், நிறைய பேசுறார் ஹனுமார் ராமர் லக்ஷ்மணரை பார்த்து ரொம்ப அழகா பேசுறார். அதுல ஒரு விஷயம் கேட்கிறார், ஒரு கொஸ்டின் மாதிரி ஒரு விஷயம் கேட்கிறார் அவர். என்ன கொஸ்டின் அதுன்னா, ஆயத்தாச்ச சுவృத்தாச்ச பாஹவஹா பரிகோபமஹா சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாக அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இவ்வளோ அழகா இவ்வளோ விஷாலமா இருக்கக்கூடிய இந்த பாகுக்கள் ஒரு கிளப் மாதிரி இருக்கு அவருடைய ஆர்ம்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆர்ம்ஸ்ல ஏன் ஆபரணங்கள் சாத்திக்கல? எல்லா ஆபரணங்களையும் சாத்திக்கக்கூடிய திரள் இருக்கு அந்த பாகுக்களுக்கு, ஆனா ஏன் சாத்திக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ இதுல வந்து நம்ம சான்ஸ்கிரிட் கிராமர் வைஸ் பார்த்தோம்னா இதுல வந்து விவச்சனம் போட்டிருக்கணும். இப்ப உங்களுக்கு எல்லாம் சான்ஸ்கிரிட் நல்லாவே தெரியும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெரியும் ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ when you are talking about arms generally அது வந்து விவச்சனத்துல தான் சொல்லணும். ஆனா இங்க ஸ்லோகம்ங்கிறது பகுவச்சனத்துல அமைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, ராமருடைய சதுர்புஜத்தை ஹனுமார் சேவிச்சார் அப்படிங்கிறது தான். ராமர் எப்பவுமே 2 கரங்களோட தான் சேவை சாதிப்பார். இந்த அவதாரம் முழுக்க அப்படிதான் அவருடைய எண்ணம். ஆனாலும் சில விசேஷ வியக்திகளுக்கு அவர் தன்னுடைய சதுர்புஜ சேவையை கொடுத்தார் அப்படிங்கிறது சூச்சகமா தெரியறது வால்மீகி ராமாயணத்திலிருந்து. ஹனுமாருக்கு கொடுத்தார், அதே மாதிரி மண்டோதரிக்கு கொடுத்தார், அவளும் சேவிச்சார். அந்த அந்த இடத்துக்கு வரைச்சே நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ராமர் ரசிச்ச எவ்வளவு அழகா பேசுறார் பத்தியா லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணரை பார்த்து சொல்றார். ஹனுமார் பேசின அழகா பார்த்து இவர் வந்து எப்படின்னா, இவருக்கு 4 வேதங்களும் ரொம்ப நன்னா தெரியும் தெரியறது இவருடைய பேச்சுல இருந்து. பகுவியாகரதா நேன நகிஞ்சித் அபசப்திதம் அப்படிங்கிறார். பொதுவா கிறிஸ்பர் 2 நிமிஷம் பேசிட்டா ஃபிளாலஸா பேசுறது கஷ்டம் கிடையாது, பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பேசிடலாம். ஆனா கண்டினியூஸா பேசிட்டே இருந்தா மிஸ்டேக்ஸ் வராம இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பும். இத்தனை நாய் பேசியிருக்கார், இவ்வளோ வார்த்தைகள் பேசியிருக்கார், ஒரு வார்த்தையும் அவ்வளோ விஸ்டமோட இருக்கு, வேதத்திலேருந்து வந்த சப்தங்கள் மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறச்சேவும் கொஞ்சம் கூட தட்டு தடங்கள் இல்லாம, ஒரு அபசப்தம் இல்லாம இத்தனை வாக்கியம் பேசியும் இவரால பேச முடியறதுன்னா எப்பேற்பட்ட व्यक्ति இவர் அப்படின்னு கொண்டாடுறார் பெருமாள். சோ இது ஹனுமார ராமர் கொண்டாடின ஒரு அழகு. அதுக்கப்புறம் ஹனுமார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, நான் தான் சுக்ரீவனுடைய மினிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப குஷியாயிடுறது வாழ்க்கலாம். ஆஹா, யாரை தேடி வந்தோமோ அவரே நேரடியா நம்மளை வந்து வரவேற்கிறாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டு சுக்ரீவன் கிட்டக்க போனா. அப்போ சுக்ரீவன் என்ன பண்ணா, ஆமா நான் பார்த்தேன், நீங்க தேடின்னு வரேன் அப்படின்னு சொல்றேலே உங்க மனைவிய, ஒரு பெண்மணிய ஒரு ராட்சசன் தூக்கிட்டு போனா நான் பார்த்தேன். எங்க ஊர்ல இருக்கிற சில குரங்கெல்லாம் அந்த லேடி தூக்கி போட்ட ஒரு பொட்டலத்தை வச்சுட்டு இருக்கு, அதுல ஏதோ ஆபரணங்கள்லாம் இருக்கு, நீங்க பாருங்க, அடையாளம் சொல்லுங்கோ, ஆபரணங்களை பார்த்து அடையாளம் சொல்லுங்கோ அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சாலாம். அதை பார்த்து ராமர் அழ ஆரம்பிச்சுட்டார். லக்ஷ்மணர் கிட்ட பார்த்து சொல்றார், பா லக்ஷ்மணா, உனக்கு தெரியறதா உன் மன்னியினுடைய ஆபரணங்கள் இது அப்படின்னு சொன்னாராம். அப்போ லக்ஷ்மணர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். அது யாருக்கு தெரியும்? லக்ஷ்மணர் வந்து எல்லா ஆபரணங்களையும் பார்த்தாரு. ஆனா வந்து தாயாரோட காலில் போட்டுக்கிற கொலுசு மட்டும்தான் அவர் அடையாளம் கரெக்டா கண்டுபிடிச்சாரு. ஏன்னு கேட்டா வந்து அவர் வந்து தாயார டெய்லியும் தேவைப்படுற. அப்போ வந்து அவர் நோட்டீஸ் பண்ணாரு. ரொம்ப அழகா சொன்ன. ஸ்ரவன், நீ வேற ஏதாவது சொல்ல வந்தியா? இல்லடி, அதான் சொல்ல வந்தேன்.
அதான் சொல்ல பர்ஃபெக்ட். நாஹம் ஜானாமி கேயூரே நாஹம் ஜானாமி குண்டலே நூபுரே தபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத் அப்படிங்கிறது ஸ்லோகம். எனக்கு தாயாருடைய கேயூரமோ குண்டலமோ தெரியாது, எனக்கு தெரியறதெல்லாம் அவளுடைய நூபுரம் தான். அதாவது வேற எந்த ஆபரணமும் எனக்கு தெரியாது, அவளுடைய கால் கொலுசு மட்டும்தான் எனக்கு அடையாளம் தெரியறது. நித்தியம் அவளை விழுந்து சேவிக்கரைச்சே நான் சேவிச்சது அப்படின்னு சொல்லுவார் லக்ஷ்மணர். அழுதுண்டே சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த கட்டங்கள்லாம். இஃப் எனி டே யூ பீப்பிள் கெட் டு ரீட் த மூலம் ஆஃப் வால்மீகி ராமாயணம், த மீனிங் இட் வில் பி வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி நடந்த உடனே இந்த சுக்ரீவனும் ராமரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறான். அக்னியை சுத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேக்ட் பண்ணிக்கிறான். சுக்ரீவன் தன்னோட துக்க கதைய சொன்னான், எப்படி வாலி அவனை ஓட்டி விட்டான் அப்படிங்கிற கதைய. வாலி எப்படி ஓட்டி விட்டான் அப்படிங்கிற கதை யாருக்கு தெரியும்? வாலி ஒரு விஷயம் வேற யாராவது ஆன்சர் பண்ணாதா இருக்கீங்களா? ஓகே, ஸ்ரவன் சொல்லுமா. அடியன் வாலி வந்து அடியன் ஒரு தடவை மாயாவின்னு ஒரு அசுரன் வாலியை சேலஞ்ச் பண்ண அடியன். ஆனா வாலி வந்து அப்போ வாலி வந்து வெளில வந்தார் அடியன். சுக்ரீவர் தான் அந்த மேட்சோட அந்த ஃபைட்டோட விட்னஸ். அப்போ வந்து ஏன்னா வந்து பயங்கரமா வந்து நிறைய நேரம் பயங்கரமா சண்டை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாயாவி வந்து ஒரு குகைக்குள்ள ஓடி போயிட்டான். அப்படியே வந்து வாலியும் ஃபாலோ பண்ணா. சுக்ரீவன் வந்து அந்த கேவோட ஓப்பனிங்ல இருந்தான், வெயிட் பண்ணியிருந்தான். ஏன்னா வந்து என்ன நிறைய நாள் வெயிட் பண்ணா. வெயிட் பண்ணியிருந்த போது என்ன வந்து ரத்தமோட சத்தம் என்ன வந்து வாலியோட சத்தம் கேட்டது. ஏன்னா வந்து வாலி கத்தின சத்தம் அதை கேட்டு சுக்ரீவன் வந்து வாலி வந்து டிஃபீட் ஆயிட்டாருன்னு நினைச்சார். ஆனா ஆக்சுவலி வாலி தான் வந்து அவரை டிஃபீட் பண்ணார். ஏன்னா வந்து அந்த அவர் கத்தின சத்தம் வந்து ஜெயிச்சுனாங்க. அப்போ வந்து சுக்ரீவன் வந்து மாயாவி வந்தா அவரை கொல்லவான்னு நினைச்சு மாயாவி ஏன்னா அந்த அந்த கேவை க்ளோஸ் பண்ணார் ஒரு ஜெயண்ட் போய்டர் வச்சு. ஓகே, சூப்பர், நைஸ். போறோம், இது வரைக்கும் கரெக்டா சொன்ன கதைய. மேல பிரகதி சொல்லு. அடையன் அப்புறம் வாலி வந்து வெளில வந்துட்டு அது சுக்ரீவனை வந்து ராஜாவா பார்த்துட்டு வந்து அவனை அடிக்க பார்த்தாரு. அப்புறம் சுக்ரீவன் வந்து வாலி காலில் வந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சு கூட அடிச்சாடியான். அப்புறம் சுக்ரீவன் ரிஷிமுக பர்வதத்துக்கு வந்தாடி. ஏன்னா வந்து வாலிக்கு ஒரு சாபம் இருந்தது, அங்க மட்டும் வர முடியாதுன்னு. அந்த ஆசிரமத்துக்கிட்ட அவன் வர முடியாது அப்படின்னு சாபம் கொடுத்துருந்தாரு. ஓகே, சூப்பர். ஏன் அந்த சாபம் கொடுத்தார் அந்த யாருக்கு தெரியும்? மத்தங்க முனிவர் ஏன் வாலிக்கு சாபம் கொடுத்தார்? ஒரு நிமிஷம் கண்ணா, வேற யாராவது சொல்றா பாக்க. ஸ்ரீமாலோரன், நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கே, இந்த கொஸ்டினோட ஆன்சர் தெரியுமா உனக்கு? முன்னாடி ரைஸ் பண்ணது. ஓகே, சரி. வேற யாருக்கா தெரியுமா? இல்லன்னா ஸ்ரவன் நீயே சொல்லு. ஒரு நிமிஷம், விஷ்ணுவர்தன் சொல்லுமா. அவன் துந்துபியை அடிக்கும்போது அவன் துந்துபியை தூக்கி போட்டுச்சு. அவன் இவரோட ஆசீர்வாதம். கரெக்ட், பெர்ஃபெக்ட். அதுதான் சொல்லு, நான் டீடைலா சொல்லு. அவ்வளவுதான் தெரியும். ஓகே, இந்த மாயாவிக்கு ஒரு பிரதர் துந்துபி அவனுக்கு பேரு. அந்த துந்துபியோட சண்டை போட்டுட்டு அவனை அப்படியே தூக்கி அவன் மாண்டு போயிட்டான். அவனை தூக்கி எரிஞ்சான் இந்த வாலி. தூக்கி எரியறச்சே இந்த மத்தங்க முனிவருடைய ஆசிரமத்து பக்கத்துல வந்து விழுந்தான் அவன். உடனே இந்த முனிவருக்கு கோவம் வந்துடுச்சு.
எவன் இதை தூக்கி எரிஞ்சிருக்கானோ அவன் இந்த பக்கம் வந்தானா அவனோட தலை வெடிச்சு போயிடும், அவர் சாபம் கொடுத்துட்டார். அதனால இந்த மதங்க முனிவருடைய ஆசிரம பிரதேசத்துக்குள்ள வாலிக்கு என்ட்ரி கிடையாது. இந்த விஷயம் சுக்ரீவனுக்கு தெரியும். அதனால அவன் பாட்டுக்கு அங்க வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு துணையா ஒரு 4 வானரங்கள் வந்தது, ஹனுமாரும் வந்தார். சோ இப்படியாக தன்னுடைய கஷ்டத்தை சுக்ரீவன் சொல்ல, ராமர் தான் சீதையை தேடி வந்ததை சொல்ல, இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சக்கியம் பண்ணி கொண்டார்கள் அக்னி சாட்சியா. இதோட நிறுத்திக்கலாம். ராம சுக்ரீவ சக்கியத்தோட யாரோ ஒருத்தரை சேர்த்து வைக்கணும் இல்லையா, அதனால சேர்த்து வச்சுட்டோம். இப்போதைக்கு நிறுத்திக்கலாம். வீல் ட்ரை டு கம்ப்ளீட் ராமாயணம் சூன். ஏன்னா நம்ம வந்து ரகுவீரகத்தியம் செஷன்ஸ் அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். ரகுவீரகத்தியம் ரொம்ப டீட்டெயில்டா இருக்காது, ஒரு 8 செஷன்ல முடிக்கணும். நம்ம ஒரு 6 to 8 செஷன்ஸ்குள்ள முடிக்கும்படியா இருக்கும். ஸோ அந்தந்த சூர்ணிக்கையில என்ன மெயின் ஹைலைட் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்க போறோம். இது வந்து குவிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நடத்துற மாடியூல். ஸோ எல்லாரும் அதை வந்து நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வெறுமை என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து கத்துக்கலாம். மாடியூல் தெரியலன்னு மட்டும் வராம இருந்துடாதீங்க குழந்தைகளா. ஏன்னா மாடியூல் வந்துடும். இப்ப ரகுவீரகத்தை இப்போதைக்கு தெரியலனாலும் கண்டிப்பா நீங்க கத்துண்டுருவேன் ஒரு 4-5 வாரத்துல. ஸோ அதுக்குள்ள கதையும் வந்துருச்சுன்னா 2 ஒரே சமயத்துல சேர்ந்து வந்துடும். ஸோ கஷ்டமா இருக்காது. ஸ்தோத்திரம் சொல்ல தெரியலங்கிறதுக்காக அட்டென்ட் பண்ணாம இருக்க வேண்டாம், அவசியம் அட்டென்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் சாட்டர்டேல இருந்து ரகுவீரகத்தியம் கிளாஸ் ஆரம்பிக்கும். அடுத்த ராமாயணம் கிளாஸ் எப்போங்கிறத பார்க்கலாம். இப்போ ராமாயணமும் ரகுவீரகத்தையும் ஏன் நம்ம தனித்தனியா பண்றோம்னா, இங்க வந்து நிறைய நம்ம வால்மீகி ராமாயணத்துல ஹைலைட்ஸ் பாக்குறோம், கதையோட நடைய பார்த்துட்டு இருக்கோம், மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். அங்க சுவாமி தேசிகனுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அது வந்து வெரி பர்டிகுலர்லி ஃப்ரம் குவிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ராமர் அயோத்தியால திருப்பி வந்துட்டாருங்கிறத கொண்டாடுறதுக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு ராமாயணமா அமைஞ்சிட்டு இருக்கு. விதவிதமா. சரி சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா செஷன் முடிச்சுக்கலாம். குவிஸ் செஷன்ஸ் வந்து இந்த ரகுவீரகத்தோட அப்படியே ஆரம்பிச்சு மாடியூல். ஆமா கண்ணா, ரகுவீரகத்தை தான் ஃபர்ஸ்ட் மாடியூல் ஃபார் குவிஸ் செஷன். அதனால எவ்வளவு முடியறதோ அவ்வளவு மீனிங்ஸோட கவர் பண்ணலாம். மீதி எல்லாம் ரெசிடேஷனுக்கு இருக்கும். அந்த லிஸ்ட் பார்த்தே இல்லையா, ஒரு 9 மாடியூல் இருக்கு. ரெசிடேஷனுக்கு எல்லாம் உண்டு, மீனிங்க்கு முக்காவாசி இருக்கும். முடிஞ்சா எல்லாமே இருக்கும், டயத்தை பொறுத்து டிசைட் பண்ணலாம். சிமிலர் டு லாஸ்ட் இயர் தான அடியன் அப்படியே செஷன்ஸ் எல்லாமே சிமிலர். அதேதான் இருக்கும். எனிவேஸ் நம்ம ஒரு பிரீஃபிங் வச்சுப்போம் குவிஸ்க்கு, பிகாஸ் we have some new joinees also. இந்த தடவை 2022 பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கா குவிஸ்ல. ஸோ அதுக்குன்னு ஒரு ஓரியன்டேஷன் அடுத்த சாட்டர்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஆரம்பிப்போம். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரம் நெக்ஸ்ட் சாட்டர்டே குவிஸ் செஷன்ஸ் வில் ஸ்டார்ட். எவ்ரி சாட்டர்டே சண்டே இருக்குமான்னு தெரியாது, பார்க்கலாம். வில் ட்ரை அண்ட் மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் ரகுவீரகத்தை முடிக்கிறதுக்குள்ளேயாவது முடிக்கிற வரைக்குமாவது இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ ஆகுதுங்கிறத பார்க்கலாம். டவுட்டா சொல்லுமா? சேர்ந்துக்கலாமா? சங்கோஷ்டிக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டு வேணும் இல்லையோ, அதனால பிரச்சனை இல்லை. அது மனப்பாடமா தெரியணுங்கிற மேண்டேட் வந்து பை த டைம் the quiz elimination start ன்னு வெச்சுக்கோங்களேன். எலிமினேட் ஆகாம இருக்கணும்னா தெரியணும். எலிமினேஷன்ல வரதுக்கு ஆயிடும், நவம்பர் ஆயிடும். அதுக்குள்ள ஈஸியா கத்துக்கலாம். அதான் கேட்கணும்னு நினைச்சேன். அடியனும் இந்த அட்லீஸ்ட் சில மாடல் 2 மாடியூல் மட்டும் தான் நினைக்கிறேன் ப்ரமோட்டட் கிட்ஸ்க்கு இதுவா இருக்கு. பட் பை த டைம் இயர் எண்டுக்குள்ள அந்த டைம் ஆயிடும்ல அடியன். சோ we have to make it by முடிச்சு அதை டார்கெட்டா வச்சு முடிச்சிருவோம். ஃபார் தி குவிஸ் அந்த மாடியூல் படிச்சிட்டேன்னா அது ஆயிடும். ஈஸி தான். அபிதிஸ்தம் ரொம்ப ஈஸி. மியூசிக்கல் மீட்டர் இருக்கு, அதனால அப்படியே வந்துடும். உங்களுக்குலாம் எதுவுமே கஷ்டம் கிடையாது குழந்தைங்களா. ஜஸ்ட் attempt it. ஹெசிடேட் பண்ணாம அட்டெம்ப்ட் பண்ணுங்க, பெருமாண்டம்னா அனுபவிப்பேன். சரி, முடிச்சுக்கலாமா செஷனை? Anybody else with any questions? ஓகே, சரிம்மா. இப்போ ஆயிடுச்சுன்னா இதோட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் இன்டிமேஷன் கொடுக்குறோம் ரகுவீரகத்தியம் கிளாஸ் எப்போன்னு, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिनी श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. धन्यवाद. धन्यवाद.
அடியன் தன்யா தனுஷ்மணியன் ஹிமாலயன் அடியன் தன்யோஸ்மி அடியன் சர்வஜித் தன்யாஸ்மி தன்யாஸ்மி அடியன் திரிவிக்ரமன் அடியன் தன்யாஸ்மி. வசுதா ரெக்கார்டிங் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அம்மா கிட்ட சொல்றியா கண்ணா? அடியன் நான் இங்கதான் இருக்கேன். நீங்க எடிட் பண்ணும்போது ரெக்கார்டிங் தானே ஸ்டாப் ஆயிடும். தானே ஸ்டாப் ஆயிடும். சரி ஓகே. அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன். தன்யாஸ்மி.